அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி தமிழ்துறையின் ஆய்வு மையமாக விளங்கக்கூடிய வெள்ளவால் பா சுப்பிரமணியம் உடையார் என்று அழைக்கக்கூடிய வேல்பாசு தமிழியல் ஆய்வு மையத்தில் இன்றைக்கு முனைவு பட்டத்திற்கான பொது வாய்மொழி தேர்வு நடைபெறுகிறது. இந்த இந்து கல்லூரியுடைய தமிழ்துறை என்பது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நெடிய வரலாறு கொண்ட ஒரு தமிழ்துறையாக 1972வது வருஷத்திலிருந்து முதுகலை தமிழ் இங்கே தொடங்கப்பட்டு அதற்கு அப்புறமாக 1984 இளநிலை ஆய்வாளர், அதாவது எம்ஃபில் படிக்கக்கூடிய அந்த ஆய்வு மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பை இந்த கல்லூரியானது பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 83ஆம் வருஷத்தை முதுகலை இளநிலை ஆய்வும் 84ஆம் ஆண்டிலே முனைவுபட்ட ஆய்வும் இங்கே தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது முழு நேர பகுதி நேர முனைவுபட்ட ஆய்வை தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு, குறிப்பாக தமிழ் ஆர்வலருக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு ஆய்வு மையமாக இது விளங்கி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 160க்கும் மேற்பட்ட முனைவுபட்ட ஆய்வாளரை உருவாக்கிய சிறப்புமிக்க இந்த தமிழ்துறை, இந்த தமிழ்துறையிலே பணியாற்றிய பேராசிரியர் பெருமக்கள், அவர்களிடம் முனைவு பட்டத்தை பெற்ற அநேக பேராசிரியர் பெருமக்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற தென்காசி போன்ற பல மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே பணியாற்றி துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களிடம், அதாவது எனக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த முனைவர் உஷாதேவி அவர்கள், முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள், முனைவர் கே பாலசுப்ரமணியம் சார் அவர்கள், கு சங்கரன் சார் அவர்கள், சங்கரநாராயணன் சார் அவர்கள், இப்படி காளிப்பன் சார் அவர்கள், இப்படி பல பேராசிரியர் பெருமக்களிடம் முனைவுபட்ட ஆய்வை மேற்கொண்டு இந்த பக்கத்து மாவட்டங்களிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் பெருமக்களை கொண்ட இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய கல்லூரியின் தமிழ்துறை தான் இந்த வேல்பாசு தமிழ் ஆய்வு மையம். அதனால தான் இந்த ஆய்வு மையத்தினுடைய சிறப்புகளை சொல்வதற்காக நான் இந்த சமயத்தில் இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அந்த வகையிலே ஒரு தமிழ் பாரம்பரியம் மிக்க சைவம் தமிழும் தலைத்து இனிது ஓங்குக என்று சொல்லக்கூடிய வகையிலே சைவமாக இருந்தாலும், வைணவமாக இருந்தாலும், கிறிஸ்தவமாக இருந்தாலும், இஸ்லாமியமாக இருந்தாலும், ஆசீர்வாத சமயமாக இருந்தாலும் எல்லா சமயங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தமிழ்துறை தான் இந்த தமிழ்துறை. இந்து கல்லூரி என்று சொல்லும் உடனே சைவம் மட்டுமல்ல, அனைத்து சமயங்களையும் சமய இலக்கியங்களையும் ஆய்வு செய்வதற்கு இடம் தந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தமிழ்துறை தான் இந்த வேல்பாசு தமிழில் ஆய்வு மையம் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே ஆய்வாளர் முருகன் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றி, ஒரு தொழிற்சங்கத்திலே பணியாற்றி, தன்னுடைய உரிமைக்காக, தன்னை சார்ந்திருக்கக்கூடியவருடைய உரிமைகளுக்காக பல விதங்களிலே குரல் கொடுத்து போராடி பணி ஓய்வு பெற்று அதுக்கப்புறமாக இந்த முனைவு பட்டத்தை ஆய்வு செய்திருக்கிறார். அவருக்கு இந்த முனைவு பட்டத்தின் மூலமாக எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆனாலும் பல ஆயிரங்களை லட்சங்களை செலவு செய்து, ஏன்னா யூனிவர்சிட்டிக்கு நிறைய பணம் கொடுக்கணும், ஃபீஸ்லாம் நிறைய அதிகமாக கட்டணும் இருக்கும். அந்த வகையில் தனக்கு ஒரு நிதி ஆதாரம், அதாவது நிதி வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும், எந்த ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முனைவு பட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு காதல். முன்னாள் வை ராமசாமி அவர்கள், முன்னாள் தமிழாசிரியர், அடிக்கடி வருவாங்க. அவங்க மாதிரி அவங்களும் பள்ளியில் பணியாற்றி முனைப்பட்டம் பெற்றவங்க தான். கல்லூரியில் பணியாற்றியவங்க ரொம்ப ஓரளவுக்கு முனைவு பட்டத்தை, டாக்டர் பட்டத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் பள்ளிக்கூடங்களில் பணியாற்றி அல்லது மற்ற பொது நிறுவனங்களில் பணியாற்றிய அப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர்கள் ஆய்வு உலகத்திற்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில் தான் நம்ம சிவகுரு
சண்முகநாதன் சிறைச்சாலையில் பணியாற்றி அங்கே ஒரு கண்காணிப்பாளர் இருந்து அவரும் முனையப்படுத்த இதே மையத்தில் தான் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு தமிழ் மீது கொண்ட பற்றும் தமிழ் ஆய்வு மீது கொண்ட ஒரு பற்றின் காரணமாக ஆய்வாளர் முருகன் அவர்கள் நம்முடைய இந்து கல்லூரியில் தன்னுடைய ஆய்வு பணியை அதில் குறிப்பாக முழு நேரமாக ரெகுலராக வந்து இங்கே ஆய்வு செய்திருக்கிறார். அவருக்கு வந்து 74 வயசு ஆகிட்டாலும் கூட அவருக்கு வந்து ஒரு இளைஞராக இந்த மாணவர்களோடு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி தினசரி இங்கே உள்ள முனைவுப்பட்ட மாணவர்களோடு தினசரி காலையில் வந்து மாலையில் போகக்கூடிய ஒரு ஆய்வாளர், ஒரு பண்பாளர், மனிதநேயமிக்க பண்பாளர். கல்லூரியுடைய தமிழ் துறைக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஆய்வாளர் முருகன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பொது வாய்மொழி தேர்வு தொடங்க உள்ளது. இந்த பொது வாய்மொழி தேர்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியின் முதல்வர் தமிழ் துறையினுடைய தேவைகளை அவர்களிடம் சொல்லும் போதெல்லாம் மனமுந்து வேலைகளை சரியாக எங்களுக்கு வழங்கி வந்திருக்கக்கூடிய கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் அருமை நண்பர் கு பாலசுப்ரமணியன் சார் அவர்களை இந்த நிகழ்வு சார்பாக வருக சொல்லி வரவேற்று இந்த வாய்மொழி தேர்வுக்கு புற தேர்வாளராக எக்ஸ்டர்னலாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய மிக அருமைய நண்பர், ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர், நல்ல ஒரு பண்பாளர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ஏகாம்பரம் சார் அவர்கள் அடிக்கடி இங்கே வந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் அவர்களை தேர்வு செய்திருக்கிறது. நாங்கள் அவங்களை கூப்பிடல. பல்கலைக்கழகம் வந்து அவருடைய பணியை பாராட்டி, அவருடைய தமிழ் ஆய்வை பாராட்டி இங்கே வந்து அடிக்கடி நம்முடைய இந்து கல்லூரிக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த வாய்மொழி தேர்வை நடத்தி கொடுக்கக்கூடியவர் அவர்கள் தான். நம்மெல்லாம் அங்கே இருக்கிறோம். இது ஒரு தேர்வு, இது ஒரு விழாவுடைய ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு தேர்வு, யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். அதனால் அந்த தேர்வை முறைப்படியாக தொடங்கி வைப்பதற்காக முதல்வர் இருக்கிறார். அந்த தேர்வை சரியான முறையில் நடத்தி கொடுப்பதற்காக புறத்தேர்வாளர் அங்கே நிறைய பணிகள் இருக்கு, சென்னையில் நிறைய பணிகள் இருக்கு. அங்கே தான் வெள்ளம்லாம் வந்து இப்போதான் முடிஞ்சிருக்கு சென்னையில். அதுக்கப்புறம் அங்கே தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் வெள்ளம் வந்து அலுவலப்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும். நேற்று கூட தமிழக முதல்வர் வந்து வெள்ளத்தை பார்வையிடுகிறார். இந்த மாதிரி பல்வேறு பணிகளுக்கு இடையில் வந்து நம்முடைய பேராசிரியர் அருமை நண்பர் ஏகாம்பரம் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப அதிகாலையிலே வந்து விட்டார்கள். அவர்களையும் நிறுவனம் சார்பாக வருகை வரவேற்கிறேன். இந்த வாய்மொழி தேர்வுக்கு ஆய்வாளருக்கு நெறியாளராக இருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் அருமை சகோதரி அனுசியா அவர்கள், முனைவர் அனுசியா அவர்களை வருகை சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். அவருக்கு இந்த பொது வாய்மொழி தேர்வை சந்திக்கக்கூடிய ஆய்வாளர் முருகன் தான் முதல் முனைவுப்பட்ட ஆய்வாளர். அவங்களுடைய நெறியாளர்களை நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. முதலாவது முடிக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் தான் முருகன் சார் அவர்கள். அதனால் அவங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்த்துறையுடைய துணை பேராசிரியர் பெருமக்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆய்வாளருக்கு நான் இணைநெறியாக இருக்கிறேன். ஏன்டா போன இடம் கிடையாது, அண்ணன் அப்போ வந்து 6 பேர் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டாங்க. அதனால இடம் நேரடியாக கொடுக்க முடியாமல் இணைநெறியாளராக இருப்பதற்கு நான் சம்மதம் தெரிவித்திருந்தேன். அந்த வகையில் வந்து அவருடைய ஆய்வு தலைப்பு வந்து அறிஞர் சாவே சுப்பிரமணியனாரின் தமிழ் இலக்கிய ஆளுமை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சாவே சு அவர்கள் ஆலங்குளம் இருக்கக்கூடிய தமிழ் என்ற ஊரிலே தன்னுடைய கல்வி பணியை, தன்னுடைய ஆய்வு பணியை அவர் செய்து வந்து இருக்கக்கூடிய நிலையிலே அவரை பற்றி, அவருடைய இலக்கிய ஆளுமையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக விலங்கியல் துறை தலைவர் பேராசிரியர் சரவணன் அவர்கள், கணிப்பொறி துறை பேராசிரியர் முனைவர் நீலகிருஷ்ண பாபு அவர்கள்,
மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து துறை பேராசிரியர் பெருமக்கள், துணை முதல்வர் பேராசிரியர் முனைவர் சேகர் சார் அவர்கள், குறிப்பாக பாளையங்கோட்டை தூய வளனார் கல்லூரி, சென்ட் ஜான்ஸ் கல்லூரியுடைய சிறப்புமிக்க தமிழ்துறை, அந்த தமிழ்துறையிலே தன்னுடைய தமிழ் பணியை மிக சீரிய முறையிலே இப்பொழுதுதான் கேள்விப்பட்டோம். நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு, இந்து கல்லூரி இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய வளனையா பேராசிரியர் அவர்கள் ஆசிரியராக இருந்து அவருக்கு கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு தன்னுடைய மாணவர் இந்து கல்லூரியில் முதல்வராக இருப்பது ஆசிரியருக்கு ஒரு பெருமை, ஆசிரியருக்கு ஒரு சிறப்பு. அந்த வகையில் தன்னுடைய தமிழ் பணியை இடைவிடாமல் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர், உலக திருக்குறள் தகவல் மையத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் வளனரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வருகிறவர்கள் சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். அதே போல உலக திருக்குறள் மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வை ராமசாமி அவர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் செந்தில் நாயகம் அவர்கள், மாவட்ட பதிவாளர் பாஷ்யம் அவர்கள், கலைமணி திரு முத்துப்பிள்ளை அவர்கள், முனைவர் பிரம்மசக்தி அவர்கள், முனைவர் தங்கபாண்டியன் அவர்கள், ராஜராமலிங்கம் அவர்கள், வங்கி அதிகாரி சுந்தரம் அவர்கள், முத்துவேல், செல்வராணி முத்துவேல், நவநீத கிருஷ்ணன் அவர் இசை ஆசிரியராக இருக்கிறார்கள், வேலு வெற்றி செல்வன் வங்கி அதிகாரியாக இருக்கக்கூடியவர், வேலுப்பாண்டி அவர்கள், பிச்சாண்டி, குத்தாலிங்கம், செல்வம், சோமசுந்தரம், முருகன், ராஜபாண்டியன், பாலமுருகன், சுப்பிரமணியன் அவர்கள். ஏன் இந்த பேரெல்லாம் வாசிக்கிறேன்னு சொன்னா, இந்த முனைவுப்பட்டம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆய்வாளருக்கு எந்த இது வச்சு வேலைக்கு போறது இல்லை, சம்பளம் போறது இல்லை. ஆனா அவருக்கு அந்த ஆய்வு மீது கொண்ட பற்றின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்திருக்கிறாங்க. தமிழ் சான்றோர்கள், நண்பர்கள், அவனுடைய குடும்பத்தினர், அவனுடைய மனைவி, அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவனுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரையும் பார்க்கும்போது இது ஒரு தேர்வாக, பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு தேர்வு தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக, நல்ல ஒரு மங்களகரமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடியாது. அந்த தமிழ் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக மாநில தமிழ் சங்கம், பாளையங்கோட்டையுடைய மாநில தமிழ் சங்கம், அதுல உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நிறைய பேரும் வந்திருக்கிறீங்க. அதனால உங்கள் அனைவரையும், இதை பெயர் சொல்லாமல் வந்தால் கூட உங்கள் அனைவரையும் இந்த வாய்மொழி தேர்வின் சார்பாக வருக வரும் சொல்லி வரவேற்றுக் கொள்கிறேன். முனையப்பட்ட ஆய்வாளர்கள், இந்த துறையுடைய முனையப்பட்ட ஆய்வாளர்கள், முதுகலை முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு மாணவர்கள், மாணவிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் துறையினுடைய நம்முடைய கல்லூரியுடைய வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் திருநீலகண்டன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வரும் சொல்லி வரவேற்றுக் கொண்டு இந்த பொது வாய்மொழி தேர்வானது இப்பொழுது தொடங்க உள்ளது. இந்த பொது வாய்மொழி தேர்வு பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகளின்படி ஆய்வாளர் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து 2 பேர் மதிப்பீடு செய்து, தமிழ்நாட்டிலே ஒருத்தரும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒருவரும் ஒரு பேராசிரியர் மதிப்பீடு செய்து, அதன் அடிப்படையில் இந்த பொது வாய்மொழி தேர்வானது இன்றைக்கு பேராசிரியர் ஏகாம்பர சார் கொடுத்த தேதியில தான் வைக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா வெள்ளமும் மழையும் இங்க பார்த்தாலும் சென்னையிலையும் நெல்லையிலையும் வெள்ளம் வந்துருக்கு. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கூட நேற்று வரை கூட ஒரு ஐயப்பாடு இருந்துச்சு எங்களுக்குலாம். ட்ரெயின் வருமா அப்படின்னு சொல்லி சார் ஏகாம்பர சார் கேட்டாங்க, திருநெல்வேலிக்கு ட்ரெயின் வருதா சார் அப்படின்னு விசாரிங்க அப்படின்னாங்க. நான் விசாரிச்சோம், ட்ரெயின்லாம் வருது. ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். சாயங்காலம் ஒரு 7:30 மணி இருக்கும். சாருக்கு ஃபோன் பண்ண, சார் எங்கே இருக்கீங்க? ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து வர்றது ரொம்ப சிரமம். இந்த ஒரு காலச்சூழல், இயற்கையுடைய ஒரு சீற்றம். அதனால வந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், தமிழாசிரியர்கள், நண்பர்கள், ஆய்வாளருடைய உறவினர்கள், குடும்பத்தார் அத்தனை பேரையும் இந்த பொது வாய்மொழி தேர்வின் சார்பாக வருக வருக சொல்லி வரவேற்றுக் கொண்டு இந்த முதல் பகுதி வரவேற்பினை தொடர்ந்து இந்த வாய்மொழி தேர்வினை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி புற தேர்வாளர் தன் வசமாக எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு உறுதியோடு
இந்த என்னுடைய வரவேற்புரை மீண்டும் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஒரு முறை வரவேற்றுக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இந்த தேர்வை தொடங்கி வைப்பார்கள். இந்த பொதுவாய் மதிப்பிற்கு அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்றுக் கொள்கிறேன். முதலில் புறத்தேர்வாளர் ஏகாம்பரம் அவர்களை வருகிறவர் என்று வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நார்மலாக இதை 4வது மீட்டிங், ஆக்சுவலாக 4வது மீட்டிங் இல்லை, 4வது வைவாக நான் அட்டன் பண்ணேன். இதை மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தது கிடையாது. பயங்கரமாக குழந்தையோட வருவாங்க. வந்து எல்லாருமே வந்து தமிழ் ஆர்வலர்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் டிகிரி டாக்டரேட் முடிச்சுட்டு வெளியில் போய் பல சங்கங்களில் இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் சாரை பொறுத்தவரைக்கும் பல சங்கங்கள்லேருந்து டாக்டரேட் பண்ணதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல சங்கங்களில் அங்கேருந்து ஒரு ஈர்ப்பு வந்து தமிழ் மேலே ஒரு ஈர்ப்பில் இவ்வளோ வயசுக்கு நான் ரவுண்ட்ஸ் வரும்போது பார்ப்பேன். சார்ட்டை கேட்டேன் ஜெகபதில் இது யார் அப்படின்னா, யாரையும் கூட வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை, யதார்த்தமாக உள்ள விஷயம். ஏன்னா இவ்வளோ வயசில் வந்து படிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நார்மலாக உள்ள வயசில் படிக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிஞ்சு சிலர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பார்ட் டைமில் வராங்க. அவங்களே வீட்டில் பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா சார். ஆனால் இவர் சார் வந்து அனைவரும் பேரம்பேத்தி எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். நான் அதை ரொம்ப கேட்டுக்கல. இவ்வளோ வயசில் ஒரு டாக்டரேட் முடிக்கிறதுங்கிறது ஒரு அசாதாரண விஷயம். அதனால் இந்த அசாதாரண சூழ்நிலையில் ஒரு அசாதாரண ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாம் உங்களோட இறைவன் அருளால் நல்லபடியாக முடிஞ்சு அந்த டாக்டரேட் நான் கொஞ்ச நேரத்தில் வாங்கிடுறேன். இப்போவே டாக்டரேட் வாங்கின மாதிரி தான். ஏன்னா சார்ட்ட பேசும்போதே நிறைய என்னை வந்து பார்க்க வரும்போது நான் சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் உட்காரவே மாட்டார். என் வயசில் வந்து அவர் வயசு வந்து எனக்கு அப்பா வயசு மாதிரி இருக்குது. சார் உட்காருங்க. இல்லை சார் நான் இங்கே வந்து மாணவர். அப்போமா அவர் வந்து தனியை எளிமைப்படுத்திக்கிட்டார். நான் மாணவர் அவருக்கு நல்லபடியாக இந்த இது நடக்கட்டும் சொல்லி இந்த முறைப்படி தொடங்கி வைக்கிறேன். நன்றி. ஆய்வேடை பார்க்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இப்போது இந்த ஆய்வேடையில் இருக்கிறது, அதை பார்த்து கொள்ளலாம். விருப்பப்பட்டவர்கள் எடுத்து அதை பார்த்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அதை விட இப்பொழுது புறத்தேர்வாளர் வசம் இந்த வாய்மொழி தேர்வானது ஒப்படைக்கப்படுகிறது. புறத்தேர்வாளர் இந்த வாய்மொழி தேர்வினை நடத்தி தருமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். மாத்திதா இந்து கல்லூரியில் சிறந்த முதல்வராக வணக்கத்துக்குரிய ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சிறந்த ஒரு நிர்வாகியாக கல்வியாளராக இந்த கல்லூரியை திறம்பட அவர்கள் ஆட்சி வரக்கூடியதை கடந்த அவ்வப்போது நான் வரும்போதெல்லாம் அதை நான் பார்த்திருக்கிறேன். அத்தகைய சிறப்புமிக்க முதல்வர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கனுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியில் இந்த ஆய்வு மையத்தினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் நம்முடைய அன்புக்குரிய துறைத் தலைவர் பேராசிரியர் செல்லப்பா ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் சொன்ன அந்த செய்தி எனக்குள் ஒரு ஒப்புமையை ஏற்படுத்தியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். எங்களுடைய பல்கலைக்கழகம் கூட வயதால் மூப்புடையது தான் சென்னை பல்கலைக்கழகம். அதற்கு இணையான ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரியை நான் பார்க்க முடிகிறது. அப்படி அதற்காகத்தான் நான் குறிப்பிட்டேன், புகழ் வாய்ந்த இந்த ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில் படித்தவர்கள் எல்லாம் நிறைய பணிகளுக்கெல்லாம் சென்று இன்றைக்கு பணி நிறைவு பெற்று இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சிறப்புமிக்க தமிழ்துறை கல்லூரி என்ற பெருமைகளை எல்லாம் இந்த அவையில் இந்த துணைத் தலைவர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய முதல்வர்கள் வரை சொன்னதை போல இதுவரைக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் மிக்க ஒரு அவையாக இந்த அவை இருப்பதை நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நம்முடைய அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய முதல்வர் அவர்கள் சொன்னார்கள். நான் கூட எனக்கு கூட அப்படித்தான் படுகிறது. எண்ணி பார்த்தேன், மாணவர்களே இல்லை, இங்கே 1-2 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. பெரும்பாலானவர்கள் சான்றோர் பெருமக்கள். அதுதான் இந்த பொது வாய்மொழி தேர்வில் தனித்துவம். காரணம் என்ன என்பதை அவர்களே சொல்லிவிட்டார்கள். தமிழுக்காக வந்த கூட்டமா அல்லது எல்லாரும் சொல்றது போல தானா சேர்ந்த கூட்டமா என்பது போல எல்லாம் இல்லாமல் தமிழுக்காக நம்முடைய ஐயா வணக்கத்துக்குரிய ஆய்வாளர் முருகனார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அவருடைய அவருடைய வாய்மொழி தேர்வை நேரில் கண்டுகளிக்க வேண்டும், நாம் அவருக்கு தரக்கூடிய மரியாதை என்ற அடிப்படையில் சான்றோர் பெருமக்கள் பல்வேறு சங்கங்களில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களை எல்லாம் நம்முடைய துறைத் தலைவர்கள் விழித்தார்கள். நேரம் கருதி நான் மறுபடியும் நான் சரியாக இருக்காது என்று கருதுகிறேன். இந்த பொது வாய்மொழி தேர்வு
ஒரு இடர்பாடு மிக்க ஒரு சூழ்நிலையில் இது நடக்க இருக்கிறது. சாவேசு பற்றி எல்லாம் அவர்களுடைய ஆய்வாளர் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். சாவேசு ஒரு முறை கேரள மூத்தாடி என்று சொல்லக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கேரள பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி அதன் பிறகு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பொறுப்பேற்ற பொழுது அங்கு ஒரு மாணவருக்கு வாய்மொழி தேர்வு நடக்க இருக்கிறது. அந்த வாய்மொழி தேர்வு தொடங்கிவிட்டது. ஆனால் சாவேசு அவர்கள் வரவில்லை. அப்பொழுது அந்த சமயத்தில் அவருடைய பேரன் 4 வயது மதிக்கத்தக்க அவருடைய பேரன் கிணற்றில் தவறி விழுந்திருக்கிறார். அவரை பற்றியெல்லாம் ஆய்வாளர் கூட இருக்கிறார். அப்போ அதை அவர்கள் காப்பாற்றி விட்டு வர வேண்டும். அதனால அவர் குறித்த நேரத்துக்குள் வர முடியவில்லை. எனவே அப்போது அவரோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். வாய்மொழி தேர்வு நடக்குமா நடக்காதா என்ற ஐயப்பாடு. உடனே சாவேசு அவர்கள் சொன்னார்கள், குறித்த நேரத்தில் வாய்மொழி தேர்வு நடக்கும் என்று சொன்னார்கள். ஒருவேளை நான் எண்ணி பார்க்கிறேன், சாவேசு பெயரில் அமைந்திருக்கிறதால்தான் இந்த வாய்மொழி தேர்வு கூட குறித்த நாளில் நடக்கிறதா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அந்த அளவிற்கு நேர கட்டுப்பாட்டை வகுத்து கொண்டவர், உழைப்பிலும் அவருக்கு நிகர் என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆளுமையாக விளங்கியவர் அவர்கள். கருதுகிறேன் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று கருதுகிறேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள், ஐயா வணக்கத்திற்குரிய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கூட சுப்பிரமணியம் தான். எனவே நம்முடைய ஆய்வாளர் கூட ஒரு வகையில் முருகன் தான், ஒரு தமிழ்கடவுளாக இருக்கிறார், அது வேற ஒரு மொழி. இப்படி இந்த பகுதியெல்லாம் சுப்பிரமணியம் என்ற பெயர்களெல்லாம் அதிகமாக இருக்கின்றன. எனவே தமிழ் வளர்த்த பகுதி அப்படி கூட என்ன தோன்றும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த பொது வாய்மொழி தேர்வு நடக்க இருக்கிறது. நேரம் எழுதி நான் நேரடியாக செய்தி கொண்டிருக்கிறேன். எல்லோரையும் இந்த அவையில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்கள், பிறதுறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், ஆய்வாளருடைய குடும்பத்தார் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், மூத்த கல்வியாளர்கள், ஐயாவுடைய முதல்வர்களுடைய ஆசிரியர் வந்திருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார்கள், இன்னும் பல பெருமைமிக்க சான்றோர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நம்முடைய துணைத்தலைவர்கள் வணங்கி இது போலவே நானும் வணங்கி என்னுடைய பணிக்கு நான் வருகிறேன். இது ஒரு தேர்வு என்பதை துணைத்தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் இப்பொழுது அறிஞர் சாவேசு அவர்களுடைய இலக்கிய ஆளுமைகள் என்ற ஒரு பொறுமையில் முனைவர் பட்ட ஆய்வட்டை அவர்கள் வடிவமைத்து பல்கலைக்கழகத்திற்கு வழங்கி அதனுடைய பொது வாய்மொழி தேர்வை இன்றைக்கு அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இந்த பொது வாய்மொழி தேர்வுடைய விதிமுறை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய துறைத்தலைவர்கள் சொன்னதை போல பல்கலைக்கழகம் இந்த குலத்தேர்வர்களாக நியமித்திருக்கிறது. ஒரு தேர்வு எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களுக்கெல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் தான் இங்கு நான் கூட குறிப்பிட்டேன், வாய்மொழி தேர்வுலாம் வரும்பொழுதெல்லாம் அதிகமாக அந்த பொறுமைக்குள்ளெல்லாம் செல்ல மாட்டார்கள், நேரடியாக தேர்வுக்கு வந்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் இது ஒரு தேர்வு என்ற முறையாக நடக்கிறது. அப்போது இந்த முதலாவதாக இந்த ஆய்வேட்டை வடிவமைத்த ஆய்வாளர் திருவாளர் இரா முருகன் அவர்கள் இந்த ஆய்வினுடைய சுருக்கத்தை அவர்கள் இந்த அவையில் அவர்கள் வைப்பார்கள். பிறகு பார்வையாளர்களாகிய நீங்கள் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களிலிருந்து உங்களுக்கு எழக்கூடிய ஐயப்பாடுகள் அல்லது வேறு ஏதேனும் கூடுதல் தகவல்கள் ஏதேனும் சொல்ல விரும்பினால் அதை ஐயா அவர்களிடம் நீங்கள் தெரிவித்து அவரிடம் தெளிவு பெறலாம். பிறகு இந்த ஆய்வகத்தை மதிப்பீடு செய்த தேர்வாளர்கள் சில வினாக்களை எழுப்பியிருக்கிறார்கள். அந்த வினாக்கள் இங்கே இந்த அவையில் வைக்கப்பட்டு விட்டால் அது திருப்பி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எழுப்பிய வினா, தேர்வாளர்கள் அவருடைய அறிக்கையில் வைத்த வினா, இவற்றின் அடிப்படையில் ஆய்வாளர் இரா முருகன் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்குவது குறித்து பரிசீலனை மேற்கொள்ளப்படும். இதுதான் இந்த பொது வாய்மொழி தேர்வு. இந்த ஆய்வேடு நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அல்லது அதை பார்க்க தவறியவர்கள் அவரது ஆய்வாளர் இந்த அவையில் சொல்லக்கூடிய கருத்துக்களில் இருந்து உங்கள் வினாக்களை நீங்கள் எழுப்பலாம். அதற்கு முன்னதாக முக்கியமான ஒரு ஆசிரியரை நான் விட்டுவிட்டேன். இந்த ஆய்வினுடைய நெறியாளர் அவர்கள் இறுதியாக சொல்லலாம் என்று கருதினேன், விட்டுவிடவில்லை. இந்த ஆய்வினுடைய நெறியாளர் அன்புக்குரிய பேராசிரியர் இரா அனுப்பியா அம்மா அவர்கள், இந்த ஆய்வினுடைய இணை நெறியாளராக இருக்கக்கூடிய துறைத்தலைவர் அவர்கள் செல்லப்பா அவர்கள் ஆகிய இருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்து இப்பொழுது இந்த பொது வாய்மொழி தேர்வுடைய சுருக்கத்தை வழங்குவதற்கு ஆய்வாளர் அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழறிஞர் சாவை சுப்பிரமணியார் அவரை பற்றிய ஆய்வகத்தினுடைய சுருக்கமான உரையை இந்த அவையிலே தர வேண்டும் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே முன்னுரையாக சில செய்திகளை சொல்லி அதை தொடர்கிறேன்.
பேராசிரியர் சாவேசு தன்னுடைய கடினமான உழைப்பால் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் சிறப்பு தேடி கொடுத்தவர். பேச்சுக்கலையிலும் எழுத்துக்கலையிலும் சிறந்து விளங்கியவர். தமக்கென ஓர் அமைப்பினை அமைத்துக் கொண்டு பல சான்றோர்களை உருவாக்கியவர். தன்னலம் கருதாமல் வாழ்ந்த வரலாற்றையும் தமிழ் இலக்கியத்தின் மீது கொண்ட பற்றையும் அவர் வெளியிட்டுள்ள நூற்றுக்கணக்கான நூல்களையும் அவர் கொண்டிருந்த இலக்கிய ஆளுமையை இந்த ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. பேராசிரியர் சாவேசுவின் தமிழ் இலக்கிய ஆளுமையை மதிப்பிடுவதாக ஆய்வு சிக்கல் அமைந்திருக்கிறது. ஆய்வு தலைப்பு அறிஞர் சாவே சுப்பிரமணியனாரின் தமிழ் இலக்கிய ஆளுமை. ஆய்வின் நோக்கம் பேராசிரியர் சாவேசுவின் தமிழ் சார்ந்த பங்களிப்பு, விடாமுயற்சி, சோம்பல் இல்லாத உழைப்பு, காலம் தவறாமை, இலக்கியங்கள் மீது அவர் கொண்ட ஆளுமைகளையும் ஏராளமான ஆய்வாளர்களையும் பேராசிரியர்களை உருவாக்கிய முறைகளை இந்திய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்த்தது இவ்வியலின் நோக்கமாகும். ஆய்வின் கருதுகோள்: பேராசிரியர் சாவேசு தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை நலம் தெரிந்தவர், ஆளுமை நிறைமிக்கவர். அவர் எடுத்துக்கொண்ட இலக்கண இலக்கிய பணிகள், நடத்திய கருத்தரங்குகள், கலந்து கொண்ட பன்னாட்டு கருத்தரங்குகள் ஆகியவற்றை புலப்படுத்துவது இவ்வாய்வின் கருதுகோளாகும். ஆய்வு எல்லை: பேராசிரியர் சாவேசுவின் இலக்கிய ஆளுமை பரந்துபட்டது. இவரது ஆய்வுகள் அனைத்தும் தனியொரு மனிதர் செய்யும் ஆய்விற்கு அப்பாற்பட்ட கடினமான படியாக கருதப்படுகிறது. அவரது தமிழ் இலக்கிய ஆளுமையை மட்டும் குறிப்பிடும் நூல்களை ஆய்வின் எல்லையாக கொண்டு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வு அணுகுமுறை, விளக்கமுறை அணுகுமுறை, பகுப்பாய்வு அணுகுமுறை வழியில் ஆய்வு அமைந்துள்ளது. ஆய்வு சூழல்: தமிழ் சான்றோர்கள் பலர் ஆய்வு மாணாக்கர்களால் ஆய்வு செய்யப்பட்டு பட்டங்கள் பல பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் பேராசிரியர் சாவேசு ஆற்றிய தமிழ் இலக்கிய ஆளுமையை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இவ்வாய்வில் ஆய்வு சூழலாக கருதப்படுகிறது. ஆய்வு முன்னோடிகள்: பேராசிரியர் சாவே சுப்பிரமணியனின் இலக்கிய பணி என்ற தலைப்பில் ஸ்ரீ கௌதமி இளைமணவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார். சாவேசுவின் பதிப்புக்கலை என்ற தலைப்பில் முனைவர் சோழர் ஆய்வு செய்திருக்கிறார். சாவேசுவின் தமிழ் பணி என்ற தலைப்பில் சீதா செல்வி முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார். இவர்களே ஆய்வு முன்னோடிகளாக அமைகிறார். ஆய்வு மூலங்கள்: ஒன்று முதன்மை ஆதாரங்கள், மற்றொன்று துணைமை ஆதாரங்கள். முதன்மை ஆதாரம்: பேராசிரியரின் இலக்கிய இலக்கண நூல்கள், கருத்தரங்க பணி, தொகுப்பு பணி ஆகியவற்றின் செய்திகள் முதன்மை ஆதாரங்களாக அமைகின்றது. துணைமை ஆதாரங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் சாவேசுவின் பிற நூல்களும் ஆய்வுகளும் கட்டுரை, உரைநடை, இலப்படங்கள் துணைமை ஆதாரங்களாக கொண்டமைகின்றன. ஆய்வகத்தின் அமைப்பும் பகுப்பும்: முன்னுரை, முடிவுரை நீங்களாக 5 இயலாக பகுக்கப்பட்டுள்ளது. இயல் 1 சாவேசுவின் வாழ்வியல் புலப்படுத்தும் ஆய்வு. இயல் 2 கேரள பல்கலைக்கழகத்தில் சாவேசுவின் ஆய்வு. இயல் 3 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சாவேசுவின் ஆய்வு. இயல் 4 உலகத்தமிழ் கல்வி இயக்கத்தில் சாவேசுவின் ஆளுமை. இயல் 5 சாவேசுவின் தொகுப்பும் பகுப்பும். இயல் 1 பேராசிரியர் சாவேசுவின் பிறப்பு, கல்வி, திருமணம், பணி, நூல்கள் உருவாக்கம், வெளிநாட்டு பயணங்கள், சான்றோருக்கு முன்னுதாரணமாக திகழும் பண்பு ஆகியவையும் ஆராய்வதாக இந்த இயல் அமைத்துள்ளது. இயல் 2 பேராசிரியர் சாவேசுவின் ஆளுமைகள் விருந்துரைக்கப்பட்டுள்ளன. தமிழ் துறையின் தலைவரான ஆளுமை, நூல் வெளியிடுதல், கட்டுரைகளை தொகுத்து வெளியிடுதல், இலக்கியத்தில் ஆளுமை, நிர்வாக ஆளுமை, அறக்கட்டளை சொற்பொழிவுகள், கருத்தரங்க நிகழ்வுகள் நடத்தும் ஆளுமை போன்றவைகளும் அவர் பணியாற்றிய கேரள பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றவையும் ஆராய முடிகிறது. அவர் எழுதிய இலக்கிய நினைவுகள், இலக்கிய கனவுகள் போன்ற நூல்களில் ஆளுமையை கேரள பல்கலைக்கழகத்தின் வழியை உணர்ந்த விதம் ஆகியவை இவ்வியல் ஆராயப்படுகிறது. இயல் 3 பேராசிரியர் சாவேசு அவர்கள் கேரள பல்கலைக்கழகத்தில் ஆளுமையுடன் ஆற்றிய பணிகளை பார்த்த அறிஞர் மூவா அவர்கள் இவரை தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் பொறுப்பினை ஏற்க செய்தார்.
இவர் உழைப்பால் நிறுவனம் சீரிய வளர்ச்சி பெற்றது. புதிய துறைகள் தோற்றம் பெற்றது. பன்னாட்டு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டது. வெளிநாட்டில் வாழும் தமிழறிஞர்கள் மூலம் நிறுவனத்தை வளர்ச்சி பெற செய்தது. ஆழ்மையுடன் கூடிய பல திட்டங்கள் பணிகளை திறம்பட செய்ததும் நிறுவனத்தின் மூலம் பல இலக்கிய நூல்களை வெளிக்கொணர்ந்ததும் இவ்வியலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இயல் 4 பேராசிரியர் சாவுஸ் அவர்கள் தமது தமிழ் பணியை தொடர்ந்து செய்து தனது ஆளுமையால் தமிழூரில் என்னும் ஒரு ஊரையை உருவாக்கிய, அதில் தமிழ் கல்வி இயக்கம் நிறுவி அதன் வழியே வேளாண்மை கல்லூரியை ஏற்படுத்தி வேளாண்மை பணிகள், கால்நடை பராமரிப்பு, பண்ணை தோட்டம் தோற்றுவித்தார். இத்துடன் நின்று விடாமல் அதனிடையே தமிழுக்கு செய்ய வேண்டிய பணிகளை பணியாட்கள் மூலம் செய்தும் ஆண்டுதோறும் கருத்தரங்குகள் நடத்தியும் அதன் மூலம் தன்னுடைய ஆளுமையை வெளிக்கொணர்ந்து வந்தது ஆராய்வதாக இவ்வியல் அமைகிறது. இயல் 5 பேராசிரியர் சாவி சுபார் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இயக்கங்கள், கருத்தரங்குகள் மூலம் உருவாக்கும் நூல்களை பதிப்பிடுதல், அவர் பெற்ற பட்டங்கள், விருதுகள் ஆகியவற்றை ஆராய்வதாக இவ்வியல் அமைந்துள்ளது. நிறைவுரை என்னும் பகுப்பில் 5 இயல்களின் தொகுப்பில் கண்ட முடிவுகள் ஆய்வு முடிவுகளாக தொகுத்து தரப்பட்டுள்ளது. பின்னிணைப்பாக துணைநூல் பட்டியல், பேராசிரியர்கள் இலக்கிய ஆளுமைக்கு உதவிய நூல்கள் அகரவரிசையில் தொகுத்து தரப்பட்டுள்ளது. பின்னிணைப்புகளாக பேராசிரியரின் இலக்கிய ஆளுமையால் பெற்ற பரிசுகள், விருதுகள் அமைந்துள்ளன. இது ஒரு சுருக்கமான விளக்கமாக நான் தந்திருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி அவருடைய ஆளுமையை பற்றிலாம் ஐயாவே குறிப்பிட்டாங்க. அவர்கள் சொன்ன மாதிரி சில கேள்விகளை கொடுத்தால் எனக்கு தெரிந்த விடைகளை நான் ஆய்வாளர் இரா முருகன் அவர்கள் அறிஞர் சாவே சுப்பிரமணியனாரின் தமிழ் இலக்கிய ஆளுமை என்ற அந்த பொருண்மை குறித்த ஆய்வை இரத்தின சுருக்கமாக இங்கே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், நிறைய பேசுவாங்க. ஆய்வேட்டில் ஒரு 200 பக்கங்களுக்கு மேலே பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எல்லாத்தையும் சொல்லலை அப்படின்ற ஒரு ஆய்வாளருக்கே உரிய ஒரு நாகரிகத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னாக்கா அந்த ஆய்வை பற்றியும் ஆய்வினுடைய பொருளை பற்றியும் நான் பேசுவதை விட நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் செவிமடுப்பேன் என்ற ஒரு புரிதலில் அவர் சுருக்கமாக வைத்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் சுருக்கமாக நான் உலகே சொன்னது போல ஆய்வு நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கோம், அல்லது அவர்கள் சுருக்கமாக பேசிய அந்த செய்திகளுடைய பிரிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சான்றோர் பெருமக்கள், சாவிசு பிறந்த மண் இது, பயின்ற கல்லூரி இது. எனவே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவரை பற்றி. ஆகவே ஆய்வாளர் ஏதேனும் செய்திகளை விடுத்திருந்தால், ஐயா இந்த செய்திகளை உங்கள் ஆய்வுக்கு நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம் என்று ஆற்றுப்படுத்தக்கூடிய இடமும் கூட இந்த இடம். நாட் ஓன்லி கொஸ்டின்ஸ், கேள்விகளை மட்டுமே கேட்பது இல்லை இந்த அவை. ஏதேனும் கருத்துக்களை விட்டிருந்தாக்கா அல்லது முரணாக சொல்லியிருந்தாக்கா, ஐயா அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நூலாக வருகின்ற காலத்தில் இதை சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு பண்பட்ட முறையில் நீங்கள் அவருக்கு செய்திகளை சொல்லலாம். அந்த வகையில் ஏனும் வினாக்கள், ஐயப்பாடுகள், கூடுதல் செய்திகள் சொல்ல விரும்பினால் இப்பொழுது நீங்கள் எழுப்பலாம். உங்களுக்கான நேரம். ஆய்வாளரை நீங்கள் கேள்வி எழுப்பலாம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக ஐயா சாவே சுப்பிரமணியா தான் இருந்தாங்களா? அது வேறு அந்த நிலை ஏற்பட்ட போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், அங்கே முதல்வராக, அங்கே துணைவேந்தராக நிறுவ வேண்டும் என்று நிலை ஏற்பட்ட போது அந்த குழு இடத்திலே நேரடியாக சென்று வாதித்தவர் சாவிசோர். என்னை விட ஏனென்று கேட்டால், இந்த ஆய்வினுடைய எல்லா பகுதிகளையும் பார்த்தால் ஆளுமை என்று கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்களிடத்திலே போய் கேட்கிறார், என்னை விட தகுதி வாய்ந்தவர் யார் இருக்கிறார்கள்? அது மெதுவர்கள். ஆனாலும் கேள்வி கேட்க இடத்துல எதிர்த்து பேசினால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். இது உலகத்தின் நடைமுறை. நான் அதிகமாக பேசுவதாக கருதுகிறேன். ஆனால் அந்த கேள்விக்கு முழு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகவேதான் அவருக்கு ஆசிரியர் ஆனவரை கொண்டு அதை நியமித்தார். இது நீங்கள் உங்களுடைய கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது இந்த இவ்வளோ நேரம் நான் வாய்த்ததில் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கு இசைவான கேள்விகள் இருந்தால் கேளுங்க.
தெரிந்தால் சொல்லுகிறேன், தெரியலன்னா விளக்கத்தை தருவாங்க. பெறப்பட்ட விருதுகள் எத்தனை, அது தொடர்பான விளக்கங்கள். அவர் 43 விருதாளர்களை தோற்றுவித்திருக்கிறார். பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார். மடங்கள் சார்பாக, தமிழ் மன்றங்களின் சார்பாக. இப்போ ஒரு மனிதரால் இவ்வளவு செய்ய முடியுமா என்று தமிழறிஞரான பேராசிரியர் ஒருவர் குறிப்பிடுகிறார். இளம்பரனார் குறிப்பிட்டார். ஒரு தனி மனிதர் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் விருதுகளின் எல்லைக்கு சென்றவர் என்பதுதான் என்னுடைய செய்தி குறிப்பிட்டு கூட கேட்பாங்க. செய்ய கேளுங்க ஐயா, கேளுங்க ஐயா, கேளுங்க. கேளுங்க. அவர் எழுத நூல்களில் சிறந்த நூலாக நீங்கள் எதை கருதுறீங்க? அவர் இலக்கணம், இலக்கியம், நிகண்டு எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் என்றாலும் கூட தொல்காப்பியத்திற்கு ஒரு ஊரை தந்திருக்கிறார். கையளவு ஊரை நான் கொண்டாந்திருக்கேன். அந்த பைதற்கு மகள் இப்படி தமிழத்துக்கு அது போல ஒன்று எழுதியிருக்கிறார். அது ஒரு இருவர் தான் அந்த பூவனூரை ஆக்கியிருக்கிறார். அதெல்லாம் ஒரு சிறப்பான பொருளாக பார்க்கலாம். வேற ஐயா கேள்வி. ஐயா, தேவாசு அவர்கள் எழுதிய நூல்கள் ஏதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறீங்களா, இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கிற கேள்வி என்னுடைய ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. வேப்பாசு அவர்கள் நம்ம பகுதியில் அவர் பேரில் சிறப்புக்காக வேண்டி இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அவர் நீங்க கேட்ட கேள்விக்கு விருது இல்லைங்கிற ஐயா பதில் சொல்லிட்டாங்க. அவர் ஊருக்கு அவரை காண ஒருத்தர் தெரிவிக்கிறார். அவர் இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்காரு ஒருத்தர் வேப்பாசுல. இவர் சுமாராக சொல்றார், ஒரு 1000 காக்கா இருக்கும். குறையா இருந்தால் வெளியூர் போயிருக்கோம், கூட இருந்தால் வந்துருக்கு. அவர் சொல்ல போறாங்க. அதாவது ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் அவருக்கு போன்ற நிறைய ஆர்வங்கள் இருந்திருப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவர் மனிதனையே மிக்க மனிதர் என்பதற்கு தங்களுக்கு தெரிந்த ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. அவர் ஆசிரியராகப்பட்டு தெரியும். அவரை அவருடைய மாணவர்கள் ஐயா என்று, அப்பா என்று அழைப்பார். கேரள பல்கலைக்கழகத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது அவர் வேறு வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நேரடியாக படிக்கிற ஒரு மாணவி உடல் நலம் இல்லாமல் சோர்வாகி விழுந்து விட்டார். இந்த செய்தி அவருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. உடனடியாக அவருடைய ஊர்தியினை ஏற்றி மருத்துவம் பார்த்து தன்னுடைய வீட்டிலே துணைவியாரிடத்தில் சொல்லி பார்க்க சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, ஆய்வு மேற்கொள்வதற்கு தன்னுடைய சொந்த செலவிலை நூல்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆய்வு மேற்கொள்கிற குழந்தைகளை தன்னுடைய மனைவியாரை கூட அழைத்து கம்பராமாயணம் போன்ற விமர்சனங்கள் நடைபெறுகிற போது பார்த்து வர சொல்லியிருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை அவர் வீட்டிலே விருந்து தந்திருக்கிறார். இப்படி மாணவர்களுக்கும் இவர் தமிழ் துறைக்கு தலைவராக வந்ததும் வேறு துறைக்கு போனவர்கள் எல்லாம் மீண்டும் தமிழ் துறைக்கு இதெல்லாம் அவருடைய மாணாக்கர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவாக தந்தார். எத்தனையோ ஆளுமைகள் இருக்க இவரை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ஒன்று. எதிர்கால ஆய்வுக்கு உங்களுடைய ஆய்விலிருந்து எந்த தலைப்புகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்?
புறான் பிள்ளையை ஊற்றி வளர்ப்பதுன்னு சொல்லுவாங்க. இவர் தமிழறிஞர்னா நம்ம பகுதியை சார். இவரை நாம் முன்னிலைப்படுத்தவில்லை என்றால் யார் முன்னிலைப்படுத்துவார்? நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு தமிழறிஞரை பிறரிடத்திலே கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமைகளில் ஒன்றாகும் என்ற காரணத்தினாலே நமது பகுதியிலே நம்மோடு வாழ்ந்த ஒரு பெரியவர் தமிழறிஞர் சாவை சுப்பிரமணியனார் அவரை பற்றி ஆய்வு எடுத்துக் கொண்டேன். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறது. எதிர்கால ஆய்வுக்கு உங்களுடைய இப்படி தமிழுக்கு பாடுபட்டவர்களை பிறர் அறிய செய்வதற்காகவே இந்த ஆய்வு எடுத்திருக்கேன். இன்னும் சாவேசுவோடு முடிந்து போவதல்ல. தமிழுக்காக பாடுபட்ட தமிழறிஞர்கள் பலர் இன்றும் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு சிலர் ஒரு 4 பேரை வரிசையிட்டு சொல்லுவோமே ஒழிய அவர்களுக்கு பின்னாலே வந்தவர்கள் எல்லாம் இன்னும் முறையாக விழிப்புணரவில்லை. இந்த அவைக்கிய திரும்பி சேர்த்திருக்கிற ஐயா பேராசிரியர் முதுமுறைவர் வளரரசன் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய பணிகளுக்கு ஈடு இல்லை இந்த மாவட்டத்திலே. அவர்களை பற்றி எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் பிரபசக்தி அம்பேத்கர் ஆய்வு. இப்படி பல அறிஞர்களை வருங்காலத்திலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை நான் எடுத்திருக்கிறேன். ஆய்வு மாணவர்கள் இன்னும் புதிதாக வருபவர்களும் தமிழறிஞர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவரை எடுக்கணும் அப்படின்னா அவருடைய இலக்கிய பதிப்புகள் அதை தனியாக ஒரு ஆய்வு செய்யலாம். அப்புறம் அந்த தமிழும் ஒரு இலக்கிய தமிழ் மையம் இருக்கு இல்லையா, அந்த மையத்தையும் தனியாக ஆய்வு செய்யலாம். அதனால் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இவரை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்கிறதுக்கு தலைப்புகள் உள்ள கொடுக்கப்பட்டது. ஆய்வேற்ற நம்ம பகுதியில் வாழ்ந்தவர்னு சொன்னீங்க, எந்த ஊர் சார்? ஆலங்குளம் அத்திவித்து. அதில் இருந்து அத்திவித்து சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்னு தனியாக இருக்கு அவருடைய இல்லம். அதுக்கு பக்கத்திலே அவருடைய இடத்திலே இந்த என்ஜினியரிங் கல்லூரி உண்டு. அது அவரோட பிடிச்ச இடத்திலே. இன்னும் கூடுதலாக செய்தி சொல்ல வேண்டும் என்றால் பாபநாசம் கல்லூரியும் அவரால் ஏற்படுத்த திருவள்ளுவர். அவருடைய இலக்கிய ஆளுமை, அந்த இலக்கிய ஆளுமைக்கு உங்களால் ஒரு சான்று சொல்லுங்கள். ரெண்டாவது, அவருடைய இலக்கிய ஆளுமை அப்படிங்கிறதுல இலக்கிய உரைகள் நிறைய கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ அந்த இலக்கிய உரைகளில் என்ன அவருடைய சிறப்பாக நீங்கள் நினச்சிருக்கீங்க? அவருடைய எளிமையான நடையா, இல்லை அவருடைய விரிவான ஏதாவதா? என்னது சிறப்பு அந்த உரையில்? அவருடைய சிறப்புன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஆய்வு என்ன என்று குறிப்பிட்ட இடத்திலே இந்த செய்தியை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இலக்கியம், இலக்கணம், நிகண்டு இப்படி பல்வேறு இருந்தாலும் கூட ஆய்வு எல்லை கருதி இலக்கியத்தை மட்டும் எடுத்திருக்கிறேன். அதை வரிசைப்படுத்தி அகர வரிசையிலே என்னுடைய ஆய்வை பதிவு செய்தது. சிறப்பாக சொல்வதாக இருந்தால் உரையில எந்த உரை சிறப்பு விரித்துரைத்திருந்தார். அவர் சிலப்பதிகாரத்தில் தான் முனைவர் பட்டம் பெற்றார். அந்த சிலப்பதிகாரத்தை படித்தாலே இலக்கியத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் இலக்கியத்தினுடைய விரிவாக்கமும் எப்படி அவர் கையாண்டிருக்கிறார் என்பது அவரை தெரியும். அதில் நீங்கள் கேட்டீங்கல்லப்பா, ஆளுமை சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, பேசுறது காற்றுல போயிடும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அச்சில் வரணும், சொற்பொழிவாக இருந்தாலும் வேறு எவையாக இருந்தாலும் உடனடியாக அச்சில் வர வேண்டும் என்பதில் அவருக்கு இணையாக யாரும் இல்லை. அதுதான் அவருடைய பர்சனாலிட்டியில் ஒரு கைண்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஐயா அந்த ஆய்வேட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆளுமைன்றது நாட்டிய டெஃபினேஷன்ஸ் எப்படி பண்ண முடியாது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தனித்துவம் எல்லாம் ஆளுமை. அப்போ மற்றவங்கிட்டிருந்து எப்படி வேறுபடுறாங்கனாக்கா எல்லாவற்றையும் அச்சில் கொண்டு வரணும். மற்றவர்கள் அப்படியாக இருந்ததா இல்லை. அவருடைய ஆளுமையில் எது உங்களை கவர்ந்துச்சுன்னு அது சொல்லுங்கள். எஸ், ஓகே. ஆளுமை என்பது நான் பல்வேறு அவருடைய தலைப்பை படித்தேன். நீங்கள் கேட்குற பர்சனலாக ஒன்றை கேட்குறேன், அது பர்சனாலிட்டி ஆளுமை உங்களுடைய கேள்வி. ஆனால் எனக்கு அவருடைய நூல்கள் ஒவ்வொன்றையும் படித்து முடிக்கிற போது இதே போன்ற நூல் இல்லையே, இது போன்ற நூல் இல்லையே, இது போன்ற நூல் இல்லையே என்று வரிசைப்படுத்தி பாருங்கள். ஆகவே இதுதான் முதல் என்று சொல்வதற்கு அது படிக்கிற வரை. இன்னொரு நூலை தொடுகிற போது இதனுடைய ருசியும் அருமையும் அதனுடைய பதிவுகளும் அதை மாற்றி வருகிறது.
ஆகவே உங்களுடைய கேள்விக்கு இதுதான் என்று நாளை அடையாளம் காட்ட முடியவில்லை. அவர் எழுதிய அத்தனை நோய்களுடைய உங்களை பேச வச்சிருக்கிறாங்க ஐயா. இன்னும் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எல்லாரும் சுப்பிரமணிய ஐயாவுடைய புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சான்னு கேட்டாங்க. ஆனால் அந்த சாகித்ய அகாடமி விருது வழங்குற அந்த குழுவிலேயே ஐயா வந்து உறுப்பினராக இருந்திருக்காங்க. அது கூடுதல் தகவல். நன்றி. சாகித்ய அகாடமியினுடைய பதிவில் இருக்கிறவர்கள் மட்டுமே பெரியவர்கள் என்று நாம் ஒரு கணிப்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதையே உருவாக்குகிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தி அதை விட சிறப்பானது என்பதை நான் இந்த நேரத்தில் மனசோடு இருக்கிறேன். எத்தனை நூல் இருந்தாலும் உங்களுடைய மனதை கவர்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி தொடர்ந்துதான் உங்களுடைய கேள்வி போல அவர் மாணாக்கரோடு இணைந்து செய்த செயல்கள் தான் எனக்கு மனதிலே நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நூல்கள் என்று கேட்பதற்கு நான் ஏற்கனவே இட சொல்லியிருக்கிறேன். ஒரு நூலை படிக்கிற போது அதுவரைக்கும் அந்த நூல் உயர்ந்த நூலாக தோன்றியது. அடுத்த நூலை படிக்கும் போது அதோட உயர்ந்த நூலாக தோன்றியது. அந்த வரிசையிலே தான் அவருடைய நூல்கள் அமைந்தது. தொல்காப்பியர் காலத்துக்கு முன்பாகவே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியங்கள் தோன்றி இருக்கிறோன்னு ஐயா ஒரு சாவேஸ்வர ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து இதில் ஆய்வில் சேர்ந்திருக்கா? தொல்காப்பியரே என்ன சொல்கிறார்? எம்மனார் புலவர்கிறார். நமக்கு அறிந்த அளவிலே தொல்காப்பியர் தான் முதல் இலக்கண நூல் என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரே சொல்லியிருக்கிறது எம்மனார் புலவர். அந்த முடிவிலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்பும் அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய பொருள். இந்த பொது வாய்மொழி தேர்வுடைய நிறைவு பகுதிக்கு வந்து சொல்றோம். இந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்த தேர்வாளர்கள் அவர்கள் சில தேர்வாளர்கள் வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. நான் நிறைய தேர்வாளர்களை பார்த்துருக்கிற மதிப்பீட்டு அறிக்கைகளை எழுதியவர்கள். சில தேர்வாளர்கள் தனக்கான வினாவை அறிக்கையிலேயே வைத்து விடுவார்கள். அந்த வினா தெளிவாக தெரியாது. சில தேர்வாளர்கள் வினாவை தனியாக வைப்பார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்த தேர்வாளர்கள் சில வினாக்களை அறிக்கைகளிலேயே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வினாக்களில் இந்த அவையில் எழுப்பப்பட்டிருக்கிறார். எனவே மறுபடியும் அதை எழுப்புவது முறையாக இருக்காது. அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பொது வாய்மொழி தேர்வுடைய நிறைவு பகுதி அறிஞர் சாவி சுப்பிரமணியனார் அவர்களுடைய இலக்கிய ஆளுமை என்ற இந்த ஆய்வு குறித்த பிரிவை சுருக்கத்தை குறித்த மணித்துறைகளுக்குள் ஆய்வாளர் இரா முருகன் அவர்கள் இங்கே எடுத்து வைத்தார்கள். ஆய்வு பொறுமைக்கு ஏற்ப 5 இயல்களாக அவர்கள் வகுத்து கொண்டார்கள். இயல்தோறும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதுடைய சுருக்கத்தை மட்டும்தான் இங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆய்வாளர் அந்த ஆய்வில் எந்த அளவுக்கு தோய்ந்திருக்கிறான் என்பதையெல்லாம் அவனால் உணர முடியுமே தவிர எடுத்து வைக்க முடியாது. அது குறிப்பாக இந்த இடத்தில் வைக்க முடியாது. அந்த வகையில் அவர்கள் சுருக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆய்வேட்டில் விரிவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது குறித்த ஐயப்பாடுகள் வினாக்கள் எல்லாம் இந்த அவையில் வைக்கப்பட்டன. நல்ல சிந்திக்கக்கூடிய வினாக்களை எல்லாம் இங்கே வைத்தார்கள். அந்த தொல்காப்பியம் தெளிவுரை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதாக அவங்க சொன்னாங்க. மணிவாசகர் பதிப்பகம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு நூல் எவ்வளவு பெரிய ஜாமவான்களாக இருந்தாலும் இந்த நூல் இல்லாமல் இருக்க முடியாது. தொல்காப்பியம் தொடர்பாக கிட்டத்தட்ட பெரிய பெரிய நம்முடைய சிவலிங்கனாருடைய முறைவளம் தொட்டு வெள்ளைவாரனுடைய முறைவளம் தொட்டு நிறைய பதிப்புகளை 10 பதிப்புகளை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இவற்றை தான் நான் அதிகமாக பார்க்கிறேன். அந்த அளவுக்கு மூவா அவர்கள் திருக்குறள் உரை என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். சின்னதாக இருக்கும். அந்த உரையை தான் எல்லோரும் வைத்திருப்பார்கள். அதை போல மூவாவிடம் அவர்கள் பயிற்சி பெற்றவர் என்ற காரணத்தினால் இவரும் அவரை போல நாங்கள் எல்லாம் குட்டி தொல்காப்பியம் என்று சொல்லுவோம். குட்டி தொல்காப்பியம் என்பது இலக்கண விளக்கம் வேற. ஆனால் குட்டியா இருக்கிறதுனால இது பேர் குட்டி தொல்காப்பியம்.
என்ற அளவிற்கு அவர்கள் தொல்காப்பியம் தொடர்பாக அந்த நூலை வெளியிட்டிருந்தார்கள். அது பற்றியெல்லாம் இங்கே வினாக்கள் எழுப்பப்பட்டன. அதற்கான விளைவை அவர்கள் வைத்தார்கள். மேலாய்வுக்கான களங்கள் என்ன என்பது இந்த அவையில் எழுப்பப்பட்டன. ஆய்வேட்டில் நிறைய இடங்கள் இருக்கின்றன. ஆய்வேட்டை படித்தவன் என்ற முறையில் கடைசியாக 5வது இயல்ல என்று கருதுகிறேன். அவர்கள் செய்தி வைத்திருக்கிறார்கள். தமிழின்பால் அந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாடு என்பதை காட்டிலும் நுணுகி பார்த்திருக்கிறார். இந்த இலக்கண கொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அதில் 5 எழுத்தால் ஆகி ஒருபாடை என்று ஒரு இடத்துல வரும் 5 எழுத்து ஏஓ பிறகு ழ ர ந இதெல்லாம் மொழி என்று வடவர்கள் கருதப்பட்ட அந்த காலத்தில் இவர்கள் மறுத்து, அவருடைய சுவாமிநாத தேசிகர் மறுத்து இதுதான் எங்களுடைய மொழி என்று சொன்ன ஆளுமையாக சாவியஸ் அவர்கள் விளங்கியிருக்கிறார். இது போன்று தமிழ் மொழி குறித்து பல வகையான கருத்துக்களை எல்லாம் அவர் வைத்திருக்கிறார்கள். இது கூட நம்ம மேலாய்வுக்கான களங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திராவிட மொழிகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். நம்முடைய இந்த திராவிட மொழி என்பது குறித்து நிறைய அறிஞர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. திராவிடம் தமிழிலிருந்து திராவிடம் வந்ததா அல்ல திராவிடத்திலிருந்து தமிழ் வந்ததா என்று சொல்லிட்டு சாவியஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா தமிழிலிருந்து தான் திராவிடம் வந்தது. தமிழ் என்பது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அது இடையில் கால்விகள் போன்றவர்கள் தான் அந்த திராவிட என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியதாக கூறுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை. தமிழ் சரியாக ஒழிக்க தெரியாதவர்கள் தமிழில் திராவிடம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே தமிழினுடைய இன்னொரு வடிவம் தான் திராவிடம் என்ற கருத்தை கொண்டவராகவும் சாவியஸ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது குறித்து ராகவையார் முதலானவர்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் அந்த ஆய்வேட்டில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பிறகு இது போன்ற நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எழுப்பிய வினாக்கள் நான் இறுதியாக சொன்னதாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவான முறையில் கோபம் ஊட்டுகின்ற வினா எவையும் வைக்கப்படவில்லை என்றாலும் கூட அவ்வாறு இருக்குமையானால் அதற்கு தெளிவான முறையில் ஆய்வாளர்கள் இங்கே விடையளித்தார்கள். அந்த வகையில் இந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்வது என்ற முறையில் நான் ஆய்வேட்டைக்கு அறிக்கை வழங்கியிருக்கிறேன். பிறகு இப்பொழுது புறத்தேர்வாளராக வந்திருக்கிறேன். 2 முறை இந்த ஆய்வேட்டை படித்தவன் என்ற முறையில் எனக்கு ஏற்பட்ட சில பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் கருதுகிறேன். சுருக்கமாக ஒரு 10 மணிக்குள்ளாக என்னுடைய பணியை நான் நிறைவு செய்கிறேன் என்ற நம்பிக்கையோடு உங்களுடன் இந்த ஆய்வேட்டை படித்தவன் என்ற முறையில் சில செய்திகளை பகிர உள்ளேன். நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன செய்திகளை எல்லாம் நம்ம திரும்பவும் சொல்ல தேவையில்லை. முக்கியமான சிலவற்றை சொல்லி இதுதான் அவருடைய ஆளுமையாக நம்ம கொள்ளலாம். ஆய்வுடைய தலைப்பு ஆளுமை. ஆளுமை குறித்து என்னென்ன செய்திகள் எல்லாம் அவருக்கு தனித்துவங்களாக இருந்திருக்கின்றன பார்க்கும் பொழுது அவர் 31/12/1929 பிறக்கிறார். 12/1/2017 தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 88 ஆண்டுகளில் அவர் ஆற்றிய தமிழ் பணி, தமிழ் வரலாறு என்பதையெல்லாம் ஆய்வாளர் இந்த ஆய்வேட்டில் பதிவு செய்திருக்கிறார். 88 ஆண்டுகள் என்பது ஒரு நிறைவாழ்வு. பாரதி கூட 39 வயசுல தான் அவர் வாழ்ந்தார். ஆனால் 17 ஆண்டுகள் தான் தமிழ் பணி செய்திருக்கிறார். நிறைவாழ்வு வாழ்ந்து தமிழுக்காக பெரும்பணியை செய்தவர் சாவியஸ். அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களில் அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் ஆய்வாளர் ஒன்று விடாமல் இந்த ஆய்வேட்டில் பதிவு செய்திருக்கிறார். ஆய்வாளர்கள் சொன்னது போல வரும் சந்ததியினருக்கு சாவியஸ் குறித்த இப்படி ஒரு ஆளுமை இருந்திருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் என்ற அக்கறையில் இந்த ஆய்வேட்டை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் சாவியஸினுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறது இந்த மண். அதை பற்றியெல்லாம் நம்முடைய நண்பர் ஆறுமுகம் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். சிலை திறத்திருக்கிறார்கள். சாவியஸுடைய நினைவாக என்றெல்லாம் சொன்னார்கள். 31/12 அவங்க கொஞ்ச நாள் அவருடைய பிறந்த நாள் வர இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். எனவே அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பொது வாய்மொழி தேர்வு ஒரு வகையில் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுபோலவே சாவியஸ் பயின்ற கல்லூரி, இந்த கல்லூரி மாற்றித்தான் இந்த கல்லூரி இளங்கலை தமிழ் வகுப்பு இந்த கல்லூரியில் தான் அவர் படிச்சிருக்கிறார். ஆய்வாளர் ஆய்வேட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் படித்த இந்த கல்லூரியில் அவர் தொடர்பாக நடக்கக்கூடிய இந்த பொது வாய்மொழி தேர்வு என்பது ஒரு பொருத்தமான ஒன்றாக அமைகிறது. அந்த வகையில் இந்த ஆய்வேட்டினுடைய செய்திகளாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆய்வாளர் பிறந்த ஊர் என்னென்ன ஐயா அவங்க கேட்டாங்க. வீரகேரளம் புதூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு கூட ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன தனித்துவம் என்று சொன்னாக்கா, தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய ஊவேசா அங்கு இருக்கக்கூடிய ஜமீன் கிட்ட ஓலைச்சுவடிகளை பெற்றுக்கொண்டார் என்பது போல ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பிறகு ஜமீனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அண்ணாமலை ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய ஒரு காவடி சிந்து
என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதிய அந்த பெருமையும் அந்த வீரகேரளம் புதூருக்கு உண்டு. பல தனித்துவங்கள் இருந்தாலும் குட்டி கேரளம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய தனித்துவங்கள் இருந்தாலும் கூட இந்த வீரகேரளம் ஒரு தனித்துவமாக கருதலாம். ஏன்னு சொன்னாக்கா இதே மாதிகா இந்து கல்லூரி என்று சொல்லக்கூடிய பள்ளியில் படித்த பாரதிக்கு அவர் உங்களை அண்ணாமலை ரெட்டியார் போல அவரை போல உங்களால் காவடிச்சு இந்த பாட முடியுமா என்று கேட்ட பொழுது முடியும் என்று பாரதி ஒரு சிந்தை அவர் பாடியிருக்கிறார். சிந்தை என்பது ஒரு வடிவம், காமராஜர்களும் விலங்கு கொள்ளக்கூடிய ஒரு வடிவம். அதனால தான் பாஞ்சாலி சபத்தில் நொண்டிச்சந்தில் அவர் பாடியிருக்கிறார். எனவே அப்படி பாரதிக்கு முன்பாகவே இருந்த அண்ணாமலை ரெட்டியார் அவர் காவடி சென்ற இந்த ஜமிமுடி வேண்டுகோளுக்கு ஏற்ப தான் பாடினார் என்ற செய்தியை கூட ஆய்வீட்டில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்படி பல வகையான செய்திகளை எல்லாம் ஆய்வாளர் ஆய்வீட்டில் பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய பண்புகளாக நாம் சிலவற்றை நாம் சொல்லலாம். அது கூட அவருடைய உயர்வுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்ற அடிப்படையில் விடியற் காலையிலேயே அவர் எழுந்துக்குவார். பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடிய நேரம் என்பது சரியாக 7:50 மணி என்று அவரை பற்றியான ஒரு நேரம், ஒரு கட்டுப்பாட்டை அவர்கள் வகுத்து கொண்டவராக, ஒரு ஆளுமைமிக்கவராக அவர்கள் இருந்தார் என்பதை அவர் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு இணையாக ஒரு செய்தி ஆய்வு சொல்றாங்க. கேரள மாநிலத்தில் இந்த டிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேருந்து ஓடுமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேரம் கருதி அவர்கள் சொல்லவில்லை. டிவிஎஸ் என்ற பேருந்து ஓடுவதை பார்த்து நேரத்தை சரி செய்து கொள்வார்களாம் அந்த மக்கள். அதுபோல சார்வேஸுடைய இயக்கத்தை பார்த்து என்ன நேரம் என்பதை வகுத்துக் கொள்வார்கள் அவருடைய நண்பர்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி சார்வேஸுடைய உழைப்பினுடைய அடையாளமாக அவருடைய உழைப்பை அளவிடுவதற்கான கருவிகளாக நாம் கருதலாம் என்ற செய்தியையும் ஆய்வேட்டில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல தனித்துவங்களை பெற்றுள்ள சாவி சுப்பிரமணியா என்று சொல்லக்கூடிய சண்முக வேலா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவர் அவங்க எப்பொழுது தன்னுடைய தமிழ் பணியை தொடங்குகிறார்கள் தூத்துக்குடி வாவுசு கல்லூரியில் தம்முடைய தமிழ் பணியை தொடங்கிய சாவியசு பிறகு திருவனந்தபுரம் அல்லது கேரள பல்கலைக்கழகத்தில் தமிழ் விரிவுரையாளராக, இணை பேராசிரியராக, துறைத் தலைவராக உயர்ந்து பிறகு ஊத்தானிக்கு என்று சொல்லக்கூடிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போயிட்டு அதற்கு பிறகு உலக தமிழ் கல்வி இயக்கம் தமிழூரில் தொடங்கியிருக்கிறார். இப்படி படிப்படியாக அவர் தமிழுக்காக தன்னை கரைத்துக் கொண்டவர் என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கேரள பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவராக அப்பொழுது இருந்தவர் ஐயா கேட்டது போல வாய் சுப்பிரமணியத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கியவர் பிஎஸ்யூ என்று சொல்லக்கூடிய வாய் சுப்பிரமணியம். அவருடைய மேற்பார்வையில் தான் அவருடைய முனைவுப்பட்ட ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த முனைவுப்பட்ட ஆய்வு என்பது நம்முடைய ஆய்வாளர் சொன்னதை போல சிலப்பதிகார விளக்கவியல் இலக்கணம். ஏன்னா கேரள பல்கலைக்கழகத்தில் அன்றைக்கு இலக்கணம் மொழியியல் இந்த இரண்டையும் வைத்துதான் அன்றைக்கு ஆய்வுகளை செய்வார்கள். எனவே தான் அவருடைய மாணவர் என்று சொல்லக்கூடிய இதை கூட அவர் பிறந்த நாள் வருவதாக அவருடைய நண்பர் ஆர்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாச்சிமுத்து என்று சொல்லக்கூடியவர் தில்லி பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். அவருடைய அவருக்கு அங்கு இருந்த எல்லா ஆய்வுகளுமே மொழியியல் இலக்கணம். இதனால் சாவியஸ்கிட்டிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடம் அந்த கேரள பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு கூட அந்த முறை தான் இருக்கிறது. எனவே தான் தன்னுடைய ஆய்வை அவர்கள் இவ்வாறு வகுத்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவருடைய அவருடைய முனைவுப்பட்ட ஆய்வாக நாம் சொல்லலாம். பிறகு சிலப்பதிகாரத்தில் சாவியஸுக்கு மிகுந்த ஈடுபடும். அவருடைய முனைவுப்பட்ட ஆய்வை ஐயா கூட சொன்னாங்க, எதற்காக இந்த ஆய்வை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லும்பொழுது பல காரணங்களை குறிப்பிட்டார்கள். அந்த ஆய்வு பொருளில் சிலப்பதிகாரத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஈடுபாடு என்பதற்காக அவர்கள் அந்த பொருளை எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்தியை ஆய்வகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு இன்னொரு சான்றாக நாம் சொல்லலாம், அவருடைய முதல் நூல் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இலக்கிய நினைவுகள் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர் ஆய்வகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நூலில் முதல் கட்டுரையை அடிகளும் அணிநயமும். அப்போ சிலப்பதிகாரத்தில் ஈடுபாடு கொண்டவர் என்பதற்கு மேலும் இந்த சான்று உறுதியாக இருக்கிறது என்பதை ஆய்வகத்தில் ஆய்வாளர் வைத்திருக்கிறார். மற்றொரு செய்தியை நம்ம வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒன்றுமே சொன்னது போல எதையும் பேசிவிட்டு செல்வது இல்லை என்பது அவருடைய கொள்கையில் அச்சில் வர வேண்டும். இது ஏற்கனவே வானொலியில் பொழிவாற்றிய இந்த உரை இவற்றை அச்சில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இது அவருடைய ஒரு பெர்சனாலிட்டியாக நாம் குறிப்பிடலாம். அந்த செய்திகளை எல்லாம் ஆய்வாளர் ஆய்வகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒன்றுமே சொன்னது போல வகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையாக பேச்சுக்கள் நிற்பது இல்லை என்று அவர்களும் குறிப்பிடுகிறார்கள்.
எழுத்துக்கள் தான் நிற்கும். பேசியவர் வாழ்ந்தது இல்லை, எழுதியவர் என்றும் நிலைத்து வாழ்வார். அச்சிடு அல்லது அழி, பப்ளிஷ் ஆர் பெரிஷ் என்பதுதான் அவர் வகுத்து கொண்ட கொள்கை. அதற்கு ஏற்றாற் போலத்தான் சாவேசு தன்னுடைய கடமைகளை பணிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கேரள பல்கலைக்கழகத்தில் அதன் அடிப்படையில் திங்கள் ஒரு கட்டுரை அச்சில் வரணும், மாதத்துக்கு ஒரு கட்டுரை அச்சில் வரணும், பிறகு ஆண்டுக்கு ஒரு நூல் வர வேண்டும், ஆண்டுக்கு ஒரு நூல் வர வேண்டும், முதுகலைப்பட்ட ஆய்வேடுகள் அச்சில் வர வேண்டும், அதுவும் பல்கலைக்கழக செலவிலேயே வர வேண்டும். முதுகலைப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு ஆய்வு என்ற கொண்டு வந்தவர் சாவேசு தான் அறிமுகப்படுத்தியவர். அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒரு நூலை கொண்டு செல்ல வேண்டும். நீ எந்தெந்த நேர்முக தேர்வுக்கு போறீங்களோ அப்பதான் கையில் ஒரு நூலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கொள்கைகளை எல்லாம் வகுத்து கொண்டவர் அவர் சாவேசு அவர்கள். ஈத்தாப்பா மன்றம் என்று சொல்லக்கூடிய இந்திய தமிழாசிரியர் மன்றம் என்று சொல்லக்கூடிய மன்றத்தை அவர்கள் தான் முதல்வர்களாக தொடங்குகிறார்கள். அவருடைய பிறகு அவருடைய மாணவர்கள் தான் தொடங்கினார்கள். இன்றைக்கு கொஞ்சம் நடைபடி பயணத்தில் தான் வந்து இருக்கிறது. எனவே தொடக்கத்தில் அரிய பணிகள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். இப்படி ஆய்வேடுகள், சொற்பொழிவுகள் இவற்றையெல்லாம் நூலாக்கம் செய்யக்கூடிய ஒரு பண்பை சாவேசு அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பது ஆய்வேட்டினுடைய ஒரு முத்திரை பதித்த ஒரு செய்தியாக ஆய்வாளர் ஒரு உரிய சான்றுகளோடு அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். கேரள பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றிய காலத்தில், படிக்கின்ற காலத்தில், பணி செய்த பொழுதும் படிக்கின்ற பொழுதும் அவர் பழகிய ஆளுமைகள் சிலவற்றை அவர் குறிப்பிடுகிறார்கள். ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் சொன்னாங்க, இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம், கற்றுக்கொண்ட பயிற்சி தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்று இந்த ஆளுமைகளை அவர்களுக்கு பட்டியலிட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆளுமைக்கு இவரெல்லாம் ஒரு காரணம் சொல்லி அதில் சிலர் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நேரத்தில் குறிப்பிட்டேன். தேப்போனி, மூகராகனார், வாயிசு, வாசுவமா, மூவா, பிறகு தேரூர் சாந்தலிங்க சுவாமிகள், அருணாச்சலம், திருமுருக திருமானந்த வாரியார், திருமேனி முதலான ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள், பழகியவர்களுக்கு தெரியும், அவருடைய நூல்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய ஆளுமைகள். அவர்களோடு இவர்கள் பழகியவர் என்ற முறையில் தான் தன்னை இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை போலத்தான் அவருடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பா நம்ம சொன்னீங்களா, வாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. எனக்கெல்லாம் இவங்க வாய்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க ஒரு மதிப்பு கூடும். அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் வந்து பெரிய ஜாம்பவனாக இருந்தார். கேரள பல்கலைக்கழகத்தில் அவர்கள் பணி செய்து பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தராக ஐயா அவர் சொன்னது போல இப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அந்த இடங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரோடு படித்த மாணவர்கள் கூட நான் அவருடைய மாணவர்களிடம் அவர் காப்பா அரவணன் என்று சொல்லக்கூடிய வழக்கத்துக்குரிய காப்பா அரவணன் அவர்கிட்ட நான் பயின்றேன். அவரை போலவே அவர் இருப்பார், கட்டுப்பாடு எல்லாமே அவர் இருப்பார். காரணம் அவருடைய ஆசான்கிட்ட அவர் படித்ததுனால. அந்த வகையில் அவர் ஆளுமைகள் எல்லாம் அவர்கள் வந்து பயின்றிருக்கிறார்கள். கடமை தவறாதவராக ஒரு கடமையை வகுத்து கொண்டவராக அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு ஆய்வின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இந்த காரணமாகத்தான் கேரள பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பொழுது அவருடைய திறன்களை, ஆளுமைகளை எல்லாம் நேரில் பார்த்த மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த மூவா நேரில் வந்து நீ உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் சில வரையறைகள் அடிப்படையில் தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு இயக்குநராக போகிறார். சென்னைக்கு குடிபெயர்ந்து விடுகிறார். ஏற்கனவே சில ஆளுமைகள் சில திட்டங்களை வகுத்து கொண்டு பணி செய்த சாவேசு அங்கு போயிட்டு இப்படி தான் இருக்கிறார். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறைய பணிகளை எல்லாம் அவர் தான் முதல்ல கொண்டு வருகிறார். அதுதான் இன்றைக்கும் வந்து நடந்தேறி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கேரள பல்கலைக்கழகத்தில் அவர்கள் அந்த கற்றுக்கொண்டவற்றை எல்லாம் அங்கே நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக மாதத்திற்கு எல்லா பணியாளர்களும் மாதத்திற்கு ஒரு கட்டுரை அச்சில் கொண்டு வரணும். இன்றைக்கு அப்படி தான் செய்கிறாங்க. பிறகு ஆண்டு கருத்தரங்கம், மாத கருத்தரங்கம், அறக்கட்டளை இவற்றையெல்லாம் பேசிவிட்டு வருவது இல்லை. பேசுவதற்கு முன்பு நூலை எடுத்துகிட்டு போகணும். நான் கூட அங்கே ஒரு அறக்கட்டளை ஒன்றாக ஆற்றியிருக்கிறேன். சீதக்காதி தொடர்பாக வளர் சீதக்காதி தொடர்பாக ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு முன்பாகவே நான் ஒரு நூலை போட்டுட்டு போனேன். ஆனால் அப்பொழுது இயக்குனராக இல்லை. அந்த நூல் வந்து தமிழ் இஸ்லாமிய மரபுகளில் ஒரு நூலை நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசு இந்த டைம் செட்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே வந்து பாடநூலாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வகுப்பில் அவங்க அரசு ஒரு பாடத்திட்டம் வகுத்துருக்கீங்களா அப்படி இது போன்ற நிறைய
பணிகளை எல்லாம் சாவேஜ் தான் வந்து அவர் வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள், கொண்டு வந்தார். அந்த அளவிற்கு நிறைய பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார். நூலகத்தினுடைய நூல்களுடைய எண்ணிக்கையை பெருக்கி நூலகத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000 நூல்களை சாவேஜ் அவர்கள் அவங்க கொண்டு வந்திருக்கிறார்கள். பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வியல் மையமாக அது வரைக்கும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இன்னைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மையமாக தான் இருக்குது. இன்னைக்கு கூட அது சென்னை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தவர் சாவேசு தான். இது போன்ற பணிகளை எல்லாம் சாவேசு வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போயிட்டு அங்கேயே செஞ்சிருக்கிறாரு. நிறுவனத்தின் வாயிலாக பல்வேறு வெளியீடுகள் நூல்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சாவேசு அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதில் தான் நம்ம உடனே சொன்னது போல சிவலிங்கனார் என்று சொல்லக்கூடிய மயிலம் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கும் உரைவளம் விளைவரனார் அவர்கள் போட்டது போல அவர்கள் உரைவளம் போட்டிருக்கிறாரு. ஹைதராபாத்தில் ஈதாபை மண்டலம் அவர் கொண்டு கடந்த பொழுது அங்கே சாவேசு சென்றிருக்கிறார். அப்போது சிவலிங்கனாரை கூப்பிட்டு நிறுவனம் உரைவளம் போடுகிற அந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது, நீங்கள் ஒரு உரைவளத்தை வந்து வழங்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே சிவலிங்கனார் ஒரு தொல்காப்பிய உரைவளத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. உலகத்தமிழ் அரசு நிறுவனத்தில் அவங்க நூல்கள் இன்றைக்கு கிடைக்கின்றன. இதெல்லாம் சாவேசு அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களில் ஒன்றாக நாம் கருதலாம். ஐயா அவர்கள் சொன்னது போல எளிய மக்களும் பாமரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் அவருடைய மொழி உரை இருந்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நம்ம தொல்காப்பியம் தெளிவுரை என்ற அந்த நூலை நாம் கருதலாம். சங்க இலக்கிய பதிப்பு, இலக்கண பதிப்பு முதலான நூல்கள் எல்லாம் மணிவாசர் பதிப்பு போட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் அவருடைய தமிழூருக்கு போயிட்டு கொண்டு வந்தார். இன்னும் நிறையவற்றை அவர் நம்ம சொல்லிக் கொண்டு செல்லலாம். மாணவர்களுடைய நலம் ரொம்ப முக்கியமாக வந்து அவர் வந்து ஐயா கேட்டாங்க. ஈகை பண்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். ஒரு கல்வியாளர் என்று சொல்லக்கூடியவர் வெறுமனே ஒரு கல்வியாளர் மட்டும் இருந்தால் போதவர் கம்ப்யூட்டர் கூட தான் இருக்கும், மனிதனாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் மனிதனாகவும் இருந்திருக்கிறார்கள். பல உதாரணங்களை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு தடையாக இருக்கிறது. எனவே அவங்க ஒரு கல்வி நிறுவனம் வேண்டும் என்று கருதி அங்கு ஒரு திருவள்ளுவர் கல்லூரியை உருவாக்கி அதில் தன்னுடைய மாணவர் காப்ப அரவணன் அவர்களை ஆசிரியராக அமர்த்தியிருக்கிறார். இப்படி பல பணிகளை எல்லாம் சாவேசு அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வாளர் ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவர்கள் பணிக்கு சென்ற பிறகு ஓய்வுக்கு பிறகு தமிழூருக்கு வந்து தொடர்ந்து தமிழ் பணி உலகத்தமிழ் கல்வி இயக்கம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக பல்வேறு வகையான நூல்கள் செய்திகளை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளெல்லாம் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய நான் கூட அவங்க பட்டியலை கொடுத்துருக்கிறார்கள். இறுதியில் யார் யாரெல்லாம் அவர்கிட்ட பிஹெச்டி படிச்சிருக்காங்கன்னு பார்த்தாக்கா பெரிய பெரிய ஜாம்பவங்கள்லாம் இருக்கிறாங்க. டி நாச்சிமுத்து, அன்னி தாமஸ், நம்ம தமிழவன் காரணம் என்று சொல்லக்கூடிய தமிழவன் இன்னும் போன்ற பல ஆளுமைகளெல்லாம் அவர்களிடம் பிஹெச்டி. அவர் கவிக்கோ அப்துல் ரகுமான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் அவர்களிடம் முனைப்பட்ட ஆய்வு மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இதனால பிளேஸ்மெண்ட் ஐயா அவர்கள் துறைத்தலைவர் சொன்னது போல இந்த கல்லூரியில் படித்தவர்கள் அத்தனை பேரும் பிளேஸ்மெண்ட்டாக போயிருக்காங்க சொன்னாங்க இல்லைங்களா. அதுபோல அவர்கள் எல்லாம் நல்ல பணியில் அமர்த்தியவராக அறிஞர் சாவேசு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 44 முனைவப்பட்ட மாணவர்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட தரமிக்க நூல்களை எல்லாம் பதிப்புக்கும் எழுதியும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற அத்துணை செய்திகளையும் ஆய்வாளர் ஒன்று விடாமல் உரிய சான்றுகள் அடிப்படையில் இந்த ஆய்வேட்டில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆய்வாளர் சொன்னது போல இந்த தமிழ் ஆய்வுலகிற்கு சாவேசு என்று சொன்னால் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்கு அவர் அளித்த இந்த ஆய்வேடு ஒரு கலங்கரை விளக்கமாக அமையும் என்பதுதான் அந்த ஆய்வுடைய நோக்கமாக அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சாவேசுனாலே யாருக்கும் சாவேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ஸ் இருக்கிறாங்க. மூத்தவர்கள் யாரையும் மதிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்றவர்களால் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்தால்தான் வந்தது நிற்கும். இல்லைனாக்க யாருன்னே தெரியாமல் போயிடும். எனவே அத்தகைய ஒரு முயற்சியை ஆவணப்படுத்தியிருக்கிறார், ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார் ஆய்வாளர் ஏதாவது முருகனவர். இவற்றையெல்லாம் ஆய்வின் வழியாக அறிய முடிகிறது. எனவே எண்ணற்ற சாவேசுவை போன்ற அவங்களுடைய ஒரு மாணவர் கேட்டாங்க, ஏன் இவரை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. சாவேசுவை போன்ற எண்ணற்ற ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள், இல்லை என்று பொருள் இல்லை. ஆனால் தமிழுக்காக தொண்டாற்றியிருக்கிறாங்க. ஆனால் உரிய திட்டங்களை வகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் நூலாக்கம் செய்வது, வேறு எவற்றையும் நிறைவேற்றுவது என்ற ஒரு முறை ஏனைய ஆளுமைகளுக்கு சாவேசு தவிர ஏனைய ஆளுமைகளுக்கு இல்லாத ஒரு நிலையை
இவருடைய ஆய்வற்றின் வழியாக அறிய முடிகிறது. அதற்காகத்தான் இந்த ஆளுமையை அவர்கள் ஆய்விற்கு எடுத்துக்கொண்டார்களோ என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை ஆய்வு பொருளாக தேர்ந்து நிறைய செய்திகளை எல்லாம், தெரியாத செய்திகளை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆய்வேட்டை படித்தால் அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நல்ல ஒரு ஆய்வேட்டை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆய்வாளருடைய உழைப்பு, மிகுந்த உழைப்பு அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள். எல்லாரும் சொன்னாங்க, இது முதல்வர்கள் கூட சொன்னார்கள், இவர் இந்த அகவையிலையும் அவர்கள் இந்த ஆய்வின் பொருளையும் தோய்ந்து அவர்கள் ஆய்வேட்டை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இது மிகவும் பொருத்தமான ஒன்று தான். வள்ளுவர் சொன்னது கூட சான்றினையும் கல்லலாம், படிக்கலாம், எட்டுன்ற வரைக்கும் படிக்கலாம். என்றாலும் கூட பல்வேறு பணிகள், கடமைகள், இதற்கு இடையில் அவர்கள் சாவேசின்பால் கொண்ட பற்றா அல்லது ஆய்வின்பால் கொண்ட பற்றா என்று பிரித்துணராத வகையில் இந்த ஆய்வேட்டை குறுகிய காலத்திற்கு அவர் முடித்திருக்கிறார். நான் கூட அவருடைய நெறியாளர், என்னுடைய பேராசிரியர் இரா அனுசுயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரோடு நான் கேட்டேன், இவர் தான் உங்களுடைய முதல் மாணவராக என்று கேட்டேன். இல்லை சார், ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் இவர் தான் சார் முதல்ல கொடுத்தாரு என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் ஆனால் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான். ஏன்னாக்கா நாங்கள் கருதுகிற நான் ஆய்வாளர்னு சொன்னாலே இன்னைக்கு என்ன ஒரு மீனிங்கை கொடுக்கலாம், ப்ரெஷர் கொடுக்குறவங்கன்னு சொல்லலாமா? அது எங்கள் பல்கலைக்கழகத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய மாணவர்கள் வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆய்வாளர் என்று சொன்னாலே ஒரு மன அழுத்தம் கொடுக்கக்கூடியவர் என்ற நிலையில் இவரை பார்த்தாலே மன அழுத்தம் நீங்களும் ஒரு தனித்துவமுக்கு ஆய்வாளராக இருந்திருக்கிறாங்க. சில ஆய்வாளர்களை பார்த்தா மன அழுத்தம் வரும், இந்த ஆய்வாளரை பார்த்தா பழகினால் மன அழுத்தம் நீங்கும். எனவே ஒரு நல்ல ஒரு பண்பாடு மிக்க, ஒரு பணிவுமிக்க ஒரு ஆய்வாளராக இவர் இரா முருகன் அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அவர் எனவே அவருடைய உழைப்பு, அவருடைய ஆய்வு பொருள் தேர்வு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இவருக்கு இந்த முனைவர் பட்டம் வழங்குவது குறித்து நான் சொல்லலை. என்னன்னாக்க இந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்த தேர்வாளர், இதெல்லாம் என்னுடைய பார்வையில் முனைவர் பட்டத்துக்கு தகுதியுடையதாக இருக்கிறது. இந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்த தேர்வாளர்கள் இவருடைய வன்மை நன்மைகளை எல்லாம், இந்த ஆய்வேட்டினுடைய வன்மை நன்மைகள் எல்லாம் ஆராய்ந்து இந்த ஆய்வேடு அறிஞர் சாவேசுவின் இலக்கிய ஆளுமை என்ற இந்த ஆய்வேடு முனைவர் பட்டம் பெறுவதற்கு தகுதி உடையது என்று அவர்களுடைய அறிக்கைகளில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் எழுப்பிய வினாக்கள் ஆய்வாளர்கள், அந்த தேர்வாளர்கள் எழுப்பவில்லை என்றால் அறிக்கைகளை அவர்கள் வைத்து விட்டார்கள். அந்த வகையில் நான் முதலே சொன்னது போல நீங்கள் எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் தங்குதடை என்று அவர்கள் விடையளித்தார்கள். அவர்கள் ஏதோ திட்டமிட்டு நீங்கள் சொல்லிடுவாங்க சில அவையில், நீங்கள் மட்டும் கேள்வி கேள்வி செட்டப் பண்ணி வருவாங்க. அது சில சமயங்கள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்ட கேள்விகளை உடனடியாக அவர்கள் ஸ்பான்டேனியஸாக அவர்கள் விடையளித்தார்கள். அந்த அளவுக்கு ஆய்வு பொருளில் அவருக்கான தோய்வை வந்து காட்டுகிறது. எனவே நீங்கள் எழுப்பிய வினாக்களுக்கு அவர்களுக்கு விடையளித்த பாங்கு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அறிஞர் சாவேசுவின் இலக்கிய ஆளுமை என்ற ஆய்வேட்டை வழங்கிய ஆய்வாளர் இரா முருகன் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கலாம் என்று மனோமணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்திற்கு பரிந்துரை செய்கிறேன். இதோட என்னுடைய ரோல் முடிந்து போய்விட்டது. பார்த்தா இந்த ஆய்வாளர் அவருடைய பண்பாடு இதெல்லாம் நான் சொன்னேன். பார்த்தா நான் ஒரு ஒப்புமை இருக்கிறது. நெறியாளருடைய பெயரை பார்த்தாக்கா இரா அனுசுயான்னு இருக்கு, ஆய்வாளருடைய பெயரை பார்த்தா இரா இருக்கு. என்னடா இது ஒரு பெரிய பொருத்தப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பிறகு ஆய்வு பொறுமை பார்த்தாக்கா ஈகை பண்பை இரானாக்க ஈகை யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் இருக்கக்கூடியவர். அந்த ஈகை பெண்கள் சாவேசுடைய வாழ்க்கையிலேயே அவர் வைத்திருக்கிறார்கள் இரா என்பது. இவருடைய பெயர்களிலேயே அவர்கள் இரா என்பதை வைத்திருக்கிறார்கள். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐயா இடைநெறியாளர் அப்படின்னு சொல்லப்போனார், அன்பானவர் என்று பொருள். அவர்கள் எல்லாம் பொருத்தமாகவே இருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த இவர்களுடைய ஒத்துழைப்போடவும் உதவியோடவும் நம்முடைய ஆய்வாளர் இரா முருகன் அவர்கள் இந்த ஆய்வேட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஆய்வாளர் என்று சொல்வது முறையாக இருக்காது. நான் ஏற்கனவே முடித்து விட்டேன் அந்த என்னுடைய பகுதியை. எனவே டாக்டர் இரா முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில்
என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வேடு வருவதற்கு முழு காரணமாக இருந்த ஆய்வினுடைய நெறியாளர் அதற்குரிய பேராசிரியை இரா அனுசுயா அவர்கள், இணை நெறியாளராக விளங்கியிருக்கக்கூடிய அன்புக்குரிய பேராசிரியர் அறிவிந்த துறைத் தலைவர் செல்லப்பன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனந்திருந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. பிறகு நிறைய வினாக்களை எல்லாம் எழுப்பி உங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தினீங்க. வினாக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே சான்றோர் பெருமக்களாகிய உங்களுடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் ஒருவரை சொல்லி ஒருவரை சொல்ல விடுவது நாகரிகமாக இருக்காது என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சான்றோர் பெருமக்கள் எல்லோருக்கும் அவர்கள் குடும்பத்தார் கருதுரை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் ஆறுமுகம் இங்கே அவர் வந்திருக்கிறார். அவருடைய பெயரை பார்த்தாலும் முருகன், எப்படி பார்த்தாலும் எங்கே போனாலும் முருகனாக இருக்கிறாங்க. பாரதியுடைய பெயர் கூட பார்த்தோம்னா சுப்பிரமணியம். பாரதிக்கு சுப்பிரமணியம் தான் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் பாரதி என்ற பெயர் தான் நின்றது. இவர் கூட சுப்பிரமணியம் என்ற பெயர் தான். ஆனால் சாவிஸ் என்ற 3 எழுத்துக்கள் தான் நின்றது. எனவே இந்த அடிப்படையில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மண் தமிழுக்காக பணி செய்து வருகிறது. எல்லாரும் சொன்னாங்க, திருநெல்வேலி மண் என்பது தமிழ் பணி செய்யக்கூடிய மண் என்பதை சொன்னார்கள். எனவே மண் சார்ந்த சான்றோர் மக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக ஆய்வாளர் நன்றி உரை சொல்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு நிமிஷம் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த பல்வேறு விதமான கேள்விகள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆய்வாளருக்கு முனைவப்பட்ட வழங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பும் உலகத்திரவலால் அறிவிக்கப்பட்டது. இனிமேல் அவர் முனைவர் முருகன் இரா முருகன், முனைவர் இரா திருக்குறள் முருகன் அறிவிக்கப்படுகிறார். அந்த வகையில் ஏன் அந்த செய்தியை சொல்கிறேன்னு சொன்னால், நான் இந்த கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் ரொம்ப முருகப்பட்டவர். அவர் இலக்கணம் தான் நடத்துவார். இந்த சாவேசுடைய புத்தகத்தை வச்சு தான் நடத்துவார். பெரிய பெரிய உரையெல்லாம் கொண்டு வர மாட்டார். இந்த கையடக்கமான அறிஞர் சாவே சுப்பிரமணியன் அவருடைய இந்த புத்தகத்தை எடுத்து தான் வருவார். சில சமயம் இதையும் கொண்டு வர மாட்டார். இதை மண்டைகளை ஏற்றி வச்சிருப்பார் முனைவர் பாலசுப்ரமணியன் சார். அவர் இன்னைக்கு அவர் இல்லை. ஏன்னா இந்த புத்தகத்தை அன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. நான் படிக்கிற காலத்தில் சாவி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இன்றைக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக அறியப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதே மாதிரி ஒரு சில கேள்வியும் கேட்டாங்க. அவருடைய ஆளுமையாக ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஆளுமை அப்படின்னு சொல்லி முதல் சார் நிறைய சொன்னாங்க. ஆனால் அறிஞர் சாவி சுப்பிரமணியனாருடைய படைப்புகளை பற்றி நம்முடைய இந்து கல்லூரியில் தமிழ்துறையில் ஒரு நாள் கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம் நடத்துகிறோம். 2015-16 நடத்துகிறோம். அதில் அவர் தான் அவருடைய படைப்புகள் தான், அவரை பற்றி தான் ஒரு கருத்தரங்கம் வெளியில் கேரளாவில் ஜெயகிருஷ்ணன் சார்லாம் நிறைய கூட்டு நடத்துகிறோம். அதில் என்ன சொன்னால் 10:30க்கு தொடக்க விழா சொல்லி போடுச்சு. ஆனால் இவர் 9:45 இங்கே வந்துட்டார். 6 தான் கொடுத்துருந்தார். 4 கூட்டிருந்தார். 9:45 அரங்கத்துக்கு அந்த அரங்கம், அப்போ இந்த அரங்கம் கிடையாது, அந்த அரங்கம் பெரிய ஏஎல்எஸ் அரங்கம். அதில் தொடக்க விழாவுக்கு மணி 10:15 ஆச்சு, 10:30 ஆச்சு. என்கிட்ட கேட்குறாரு, அன்றைக்கி அண்ணன் துறையில் வராது. அப்போ கேட்குறாரு, என்ன சிலப்பா கூட்டத்தை ஆரம்பிக்கலையான்னு சொல்லி கேட்காரு. கோபமாக கேட்டார். அப்போ சொன்னேன், ஐயா கொஞ்சம் பொறுங்க, மேனேஜ்மெண்ட்லேருந்து யாரும் வரல, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா. உடனே கோவப்பட்டார். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்ன நேரம் போட்டிருக்கு, 10:30 மணி, ஏன் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். அவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர். அந்த மாதிரி ரொம்ப கண்டிப்பானவரும் கூட, அன்பானவரும் கூட, உதவி செய்வார், பொருளுதவி எல்லாமே செய்வார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு 10:45 இருக்கும் ஆரம்பித்தோம். கருத்தரங்கத்தை தொடங்கியாச்சு. தொடக்க விழா ஆரம்பிக்கும். தொடக்க விழா சமயத்தில் அவர் பேசுகிறாரு.
அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னால் இன்னைக்கும் அதை ஜீர்ணிக்க முடியாது. பத்திரிகையில அழைப்புதல பேர் போட்ட நபர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் விழா மேடைக்கு அல்லது அரங்கத்திற்குள் வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அந்த நபர் இந்த உலகத்தில் இல்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு மேடையில் பேசிட்டார். இந்த ஒரு தைரியம் யாருக்கும் வராது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாரும் பேராசிரியர் எல்லாரும் இருக்கிறோம், வெளியிருந்து நிறைய வந்திருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, டயத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா அவர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்குல்லையே, இந்த ஆளுமைக்கு ஈடா எதுவும் இருக்காது. அவருடைய ஆளுமை யாரும் பார்க்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்கவர் தான் அவர் சாவை சுப்பிரமணியன். அந்த கருத்தரங்கத்தை வந்து நம்முடைய துறையுடைய பேராசிரியர் நம்முடைய சங்கரவேற்பு தான் நடத்தினார். அவர் அதுக்காக நம்முடைய துறையினர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய பிரேமலா வந்திருக்கிறாங்க, சார் வந்திருக்கிறாங்க, சங்கரவேற்பு சார். அதனால் அவ்வளவு ஒரு கண்டிப்பானவர், அன்புள்ளவர், தமிழ் மீது பெற்றுக்கொண்டவர், பொருள் உதவி நிறைய செய்யக்கூடியவர். அது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து அவருடைய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் பாடம் போது எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. சாவை சுவா ஊவே சாவா இது ஒரு தடுமாற்றம் இருக்குது பசங்களுக்கு. ஏன்னா 3 எழுத்து ஊவேசா சாவேசு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே தடுமாறும். ஆனால் அவங்களுக்கு இன்னும் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுப்போம். சாவை சுப்பிரமணியன் நம்ம ஆர்வம் வந்திருக்கிறாங்க. அவர் தான் ஐயா கூட வந்து எல்லா வேலையிலும் அவருக்கு அவ்வளோ உதவியும் செய்த எந்திரிக்கும். நண்பர் ஆர்வம் குடும்பம் அவங்க தான் ஐயா சாவேஸ் ஐயா இருக்கும்போது அவ்வளோ உதவியும் எங்கள் உடம்பு கூட்டு போகிறதுக்காக அவ்வளோ உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாடு இன்றைக்கும் முருகன் சாருக்கும் நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த முனைப்படத்துக்கான பொதுவாய்மை தேர்வு இப்பொழுது நிறைவு பெற்றது. என்னுடைய இறுதி பகுதியாக ஆய்வாளர் வந்து அவரை பற்றி சொல்லும்போது இன்னொரு செய்தி சொல்கிறேன். இங்கே படிக்கக்கூடிய முனைப்பட்ட ஆய்வாளர்கள், முதுகலை மாணவர்கள், நம்ம துறையில் தமிழ் துறையில் படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்த வகையில் வந்து அவர் உண்மையிலே துறைத்தலைவர் என்ற முறையில் அந்த நிறையா அப்படிங்கிறது இல்லை, துறைத்தலைவர் என்ற ஒரு முறையில் வந்து அவரை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொடுக்குறேன். அந்த வகையில் வந்து ஒரு துறை சார்பாக வந்து அவர் வந்து பாராட்டுறேன். இந்த வகையில் சாப்பாடு இந்த அம்மா சொல்லப்படுறது அவங்க வீட்டம்மா வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து அவருக்கு மட்டும் கொடுத்துட மாட்டாங்க, டெய்லி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஆய்வாளருக்கு சொன்னாங்க பாருங்க, ஆய்வாளர் இருக்காங்க, ஜோதி இருக்காங்க. இங்கே உள்ள முனைப்பட்டாளர்கள் 3-4 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மனைவி இல்லையா, அப்படிப்பட்ட சொன்னாங்க. ஈகை பல வகையில் வந்து ஒரு முனைப்பட்ட வந்து இன்னைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு அந்த ஒரு சங்கரையாவுக்கெல்லாம் முனைப்பட்ட கொடுப்பதற்கு மறுத்துவிட்ட ஆளுநர் போன்ற இருந்தாங்க. ஐயா சாவேசு அவருடைய இதை பற்றி சொல்லும்போது சார் கூட கேட்டேன். ஏன்னா அவர் வந்து சைவத்தின் மீது பற்று கொண்டவர் தான். ஆனால் ஒரு பெரிய அளவில் ஆன்மீகவாதி கிடையாது. ஒரு திராவிட பற்றாளர், திராவிட சிந்தனையாளர். தமிழ் மொழி மீது மட்டுமல்ல, திராவிட பண்பாட்டின் மீதும் மிகுந்த பற்று கொண்ட ஒரு தமிழ் அறிஞர் தான் சாவை சுப்பிரமணியன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்த கல்லூரி வந்து இந்து கல்லூரியில் முதல்வராக பணியாற்றிய நம்முடைய மனோமணிய சுந்தரனார் இல்லையா, அவருடைய முதல்வர் தான் அவர் தான் இந்த கல்லூரியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சுந்தரனார். நிறைய பெருமைகளை கொண்ட இந்து கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் சார்ந்தவர்களையும் அவர் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு துறைத்திறன் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முறைப்படி இறுதிக்கட்டமாக ஆய்வாளர் நன்றியுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் எதெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் ஐயா சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நான் என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல. என்னை இந்த உயர்வான இடத்தை கொண்டு நிற்பாட்டுவதற்காக தமிழறிஞர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்பது என் எண்ண ஓட்டத்திற்கும் தாண்டியது. இங்கே குறிப்பிடுகிற போது
முருகன் என்ற பெயரெல்லாம் சொல்லி சொல்லார்கள். எந்த மொழிக்கும் இறைவன் கிடையாது, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் முருகன். அப்படி இந்த உயர்வான மொழி தமிழ், மனிதனுடைய அடையாளமே மொழி தான். மொழி எப்பொழுது அழிந்து விடுகிறதோ அப்பொழுது அது அழிந்துவிடும். ஆகவே தமிழ் நிலைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னை இந்த உயரத்துக்கு உயர்த்தி பார்த்த முதல் காரணகர்த்தா யார் என்று கேட்டால் மரியாதைக்குரிய ஐயா முதுமலைவர் பேராசிரியர் வளவரசு. சங்க வைத்து தமிழ் வளர்த்தது மதுரையிலே, இங்கே ஒரு சங்க வைத்து தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கிற பொறுப்பினை ஐயா அங்கே செல்லுகிறவர்களுடைய நாடியை படித்து பார்த்து அவரிடத்திலே தமிழ் ஆர்வம் இருக்குமே, ஆனால் அவரை தூண்டிவிட்டு மேற்படிப்பு படிக்க வைத்து பெருமைப்படுகிற ஒரு பெருந்தர். அப்படித்தான் நான் பள்ளி இறுதி தேர்வு வரைக்கும் படித்தவன். இந்த மனிதா மேல்நிலைப்பள்ளி. அங்கே தமிழ்ச்சங்கத்திற்குள்ளே நான் சென்ற காரணத்தினாலே என்னை மேற்கொண்டு படிக்க சொன்னார்கள். எம்ஏ படித்தேன், எம்ஏ படித்தேன், தொலைதூர கல்வியிலே இந்த முனைவர் பட்டத்தையும் படித்து இன்று உங்கள் முன்னாலே இருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை உரித்தாக்குவதை மற்ற வயசானவங்களுக்கெல்லாம் இடம் தர மாட்டாங்க. இந்த கல்லூரி எனக்கு இடம் இருக்கிறது என்று சொன்னால் நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய விரிவான வணக்கத்தையும் நன்றியை கூறிக்கொள்வதில் என்ன கஷ்டப்படுகிறேன். நெறியாளராக வயசு கூடினவங்களெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆய்வாளர்களுக்கு நெறியாளர்கள் என்று இருப்பவர்கள் எல்லாம் ஒரு 60 வயசுக்கு குறைஞ்சவங்க தான். என்ன மாதிரி 74 வயசானவங்க எப்படி அவங்க வச்சு மேய்க்க முடியாது. அதனால் ஏற்றுக்கொள்வது. அப்படி ஒரு காலகட்டத்திலே ஐயா அவர்கள், பழனியா அவர்கள் செல்லப்பா ஐயாவை பார்க்க சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். அவர்களை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு நாம் இருக்கிறது என்று சொல்லுவேன். 4 பேரை தான் வைத்துக் கொள்ள வேண்டும், 6 பேரை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினாலே அவர்கள் நீங்கள் அதுவரை பொறுத்திருக்க வேண்டாம் என்று எனக்கு ஒரு வழிகாட்டினார்கள். மரியாதைக்குரிய அம்மையார் பேராசிரியர் அனுசியா அம்மையார். அவர்களிடத்திலே சென்று கேட்கிற போது எந்த ஒரு சோர்வும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றியை என்ன செல்லப்பாயாட்ட கூட்டு போங்கன்னு சொல்லும் போது என்ன கூட்டு போனது ஐயா வைராஜா ராமசாமி இருக்காங்களா, அவங்க எங்களுக்கு ஒரு முன்னோடி. எங்கே போனாலும் எங்களை கையை பிடிச்சி கொண்டு போகிறாரு. நாங்கள் வழி தப்பி எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறது. செல்லப்பையாட்ட கூட்டு போய் ஐயா வளமையாக அனுப்புனாங்க, அவரை நீங்கள் மாணவராக சேர்த்துக்கணும். ஆகவே இந்த நேரத்திலே அவர்களுக்கும் நான் நன்றி சொல்வதில்லை, மற்ற மனுஷர்கள். இந்த ஆய்வை தொடங்கப் போகிறேன் என்று சொல்லுகிற நேரத்திலே தேசிய நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா ஐயா வந்திருக்காங்க. தமிழ் என்றால் அவருடைய உதிரம் துடித்து விடும். தமிழ் வளர்ப்பு பேரவை என்ற ஒரு அமைப்பினை வைத்து அந்த தமிழ் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் இந்த அன்பிற்குரிய சகோதரர் ஆவடைப்பன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காரணத்தினால் இங்கு வர இயலவில்லை. அந்த அமைப்பினுடைய பொருளாளர் சண்முகவேலி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதற்கு இங்கே அடுத்த கட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் போக்குவரத்து கழகத்திலே நடத்துனராக நுழைந்த நேரத்திலே நான் என்னை ஒரு அடையாளப்படுத்திக் கொண்டார்கள், ஒரு தொழிற்சங்கவாதி. அப்படி இந்த தொழிற்சங்கவாதியாக நான் தேடுவதற்கு எனக்கு வழிகாட்டியவர் பி. சுப்பிரமணியம் இந்த HMS தொழிற்சங்கத்துடைய தலைவராக சேர்ந்து வருகிறார்கள். அதே போன்று நான் பங்கு வகிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கத்தில் நான் மாவட்ட பொருளாளராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருந்தேன். அன்று வேலை பார்க்காத காரணத்தின் காரணமாக அத்தனை வேலையும் பணி முடித்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கிறேன், இதுதான் இறைவனுடைய தண்டனை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் வேல்பாண்டியன் அவர்கள் என்று கொண்டிருக்கிறார். இப்படி அரவணைத்து புள்ளிகிற நண்பர்கள் வட்டாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று இங்கிருந்து படிப்புக்காக நாம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு போகிற போது இவரை மாறுதி உதவி செய்ய முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு
ஐயா செந்தில் வேலன் அவர்கள் வருகிறார். அவருடைய இருக்கைக்கு நான் போனதும் அவருக்கு என்ன வேலை இருந்தாலும் எல்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்கள் எங்கே வந்தீங்க, எந்த இடத்துக்கு போகணும், ரிசர்ச் செக்ஷன் போகணுமா, எங்கே போனோம், கூட எழுந்திருச்சுருவாங்க. கூட எந்திரிச்சு வந்ததோட மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற தேநீர் கடையில் எனக்கு தேநீர் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போய் அந்த வேலைகளை முடிப்பார். நான் இது வரைக்கும் அவனுக்கு தேநீர் வாங்கி கொடுத்தேன். அப்படி மனிதர்களிலே பார்ப்பது அரிது. ஒரு சிலரால் தான் மழை பெய்கிறது என்று சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு எடுத்துக்காட்டாக வருகிறவர். அவர் கையாலே அகட்டி வாங்கி கொடுத்துட்டார். அவருடைய நான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுக்கவே விட மாட்டேன். அவ்வளோ உதவி செய்த ஐயா செந்தில் நாயகம் அவர்களுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் நன்றியை உண்டாக்குவது பட்டத்தை படித்துள்ளோம். எங்களுடைய தமிழ்ச்சங்க தோழர்கள் என்று சொல்கிற வரிசையிலே ஐயா ராஜாஜி அவர்கள் இருந்திருக்காங்க, வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் இருந்திருக்காங்க, மரியாதைக்குரிய அண்ணாச்சி பாஷ்யம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், இசையாசிரியர் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அண்ணாச்சி சுந்தரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அத்தான் முத்துவேல் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய இல்லக்கணத்தியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமான பேராசிரியர் அம்மா பிரமசிங்கர் வந்திருக்காங்க, அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க, ஜெயந்திமாலா வந்திருக்காங்க. இவர்களெல்லாம் எங்கள் தமிழ் கூட்டம். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்ச நன்றியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்வது கஷ்டப்பட்டேன். ஓய்வுக்கு பின்னாலே ஓடியாடுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்வார்களே, அப்படி மாலை நேரத்தை போக்குகிற எங்களுடைய அமைப்பிலே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய கடையிலே அமர்ந்து மாலை நேரத்தை போக்குகிறோம். அந்த இடத்திலே வருகிறது சிறப்பு செய்கிற அன்பு சோதரர் புத்தாலிங்கம், பேச்சி, ராஜபாட்டி போன்றவர்களெல்லாம் இங்கே வருகிறார்கள். அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குவதை மட்டத்தை படித்து விடுகிறேன். என்னுடைய கெடுநறி நண்பர்கள் என்று சொல்கிற வரிசையிலே நானா அவரா என்று பல இடங்களிலே மறைத்திருக்கிறார்கள் என்னுடைய அன்பு சோதரர் நாகராஜன் அவர்கள். நாங்கள் 60க்கு போகும்போது வந்து தனியாக வந்துட்டு போனாங்க. அவன் போனால் என்னை பார்த்துக்கலாம், நான் போனால் அவனை பார்த்துக்கலாம். அப்படி ஒரு நீண்ட பயணத்துக்குரிய நண்பர் இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வதை மட்டும் அழைத்து விடுகிறேன். அதே மாதிரி முன்னேற்ற பிள்ளத்திலிருந்து என்னுடைய அன்பு சோதரர் வந்திருக்கிறார். வாழ்வாத்திலிருந்து என்னுடைய அன்பு சோதரர் வந்திருக்கிறார். என்னோட பயணித்தவர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்ற எண்ணத்தை போக்கியவர்கள் தான். அவர்களெல்லாம் இந்த இடத்தில் வருகிறார்கள். என்னுடைய தம்பி முருகன் வருகிறான். தம்பி என்று சொன்னால் என்னுடன் பிறந்தவர்கள் என் சித்தப்பாவுடைய பையன். அவனுக்கு போக்குவரத்து கழகத்தை நடத்துனர் படி வாங்கி கொடுத்து அவன் நிறைவு செய்கிற வரைக்கும் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தான். ஆய்வாளர் சென்று அவருடைய அறிக்கையை பார்க்கிற போது உட்கார்ந்து எழுதுறவங்க கூட இப்படி எழுத மாட்டான் ஐயா, அப்படி எழுதுறாரு ஐயா அவங்க தம்பின்னு சொல்லுவார். அப்படி நான் வேலை கொடுத்த வேலையுடைய பெருமையை காப்பாற்றிருந்த என்னுடைய அன்பு சோதரன் முருகன் வந்து அவர் இருந்திருக்கிறார். அவனுக்கு நன்றி சொல்வதை மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய உறவு பெரிய சகோதரியுடைய மகன் சங்கர் தச்சநல்லூரில் இருந்து வருகிறார். அவர் ஒரு மிகப்பெரிய பண்பாளர். நான் என்னுடைய சகோதரியுடைய இரண்டாவது சகோதரியுடைய மகன் என்னுடைய மகளை கிட்டியவங்களாம் சொல்வது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா அவங்க வந்து மருமகன் பத்திரம் அல்ல. என்னுடைய மகன் என் மகன் வந்து அமெரிக்க திருநகரிலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே இருந்து எனக்கு உதவி செய்கிற இடத்திலே இருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை உரித்தாக்குகிறேன். அவருடைய நண்பர்கள் வழக்கறிஞர் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். அன்புக்குரிய கோமு வருகை தந்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வருகை தந்திருக்கிறார். பிற துறையிலே இருந்து இங்கே வந்து கலந்து கொள்கிற பேராசிரியர் பெருந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இல்லக்கிழத்தியார் இருவருமே இங்கே வருகை தந்திருக்கிறார். முருகன் வள்ளித்தேவரோட வாழ்க்கை கொடுப்பதையே நானும் கஸ்தூரி லதா என்ற சகோதரிகளுக்கு மணந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகிறார்கள்.
அவர்களுடைய சகோதரிகளும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நாகர்கோவில் பகுதியிலிருந்து ஒரு சகோதரி வருகின்றிருக்கிறார், பழையப்பேட்டை பகுதியிலிருந்து ஒரு சகோதரி வருகின்றிருக்கிறார். இப்படி என்னுடைய உறவுகளும் இந்த நிகழ்வு. என்னுடைய பேரன் வந்திருக்கான், சென்னையில் அவன் படிச்சுட்டான், எதுக்காண்டி வந்தான், அவன் இன்னொரு சின்ன பேர ஒரு பையன் கிடக்கான் வீட்டுக்கு, சின்ன போட்டி, அவனும் இங்கே வருகின்றிருக்கான். இப்படி உறவுகளும் தமிழ் உணவுகளும் நட்புகளும் புடை சூழ இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கப்படுகிறது. இந்த கல்லூரியினுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே உணவு வழங்க முடியாத நிலையில் உங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் அதை ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததால் தான் எனக்கு மனமகிழ்வு கிடைக்கும் என்ற செய்தியோடு இவர்களை எல்லாம் சோமு என்ற நண்பர் அவருடைய பெருந்துரை அவராக கொண்டிருக்கிறார். இப்படி உறவுகளும் நட்பும் தமிழ் சமுதாயமும் சேர்ந்து பெறுகிற பேரு என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எவ்வளோ பெரிய கொடுக்கணும் பாருங்க. நாங்கள் பேராசிரியர்களை பத்திரம் தான் அழைப்போம். எங்கள் சக்கரவரபத்திரன் சாரோட அவங்க பேராசிரியர் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அந்த உணர்வு இப்போ ஐயாவோட வேண்டமாக இருக்காங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில கொடுத்து வைக்க முடியாத ஒரு பாக்கியங்கள் எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். அவர்களெல்லாம் நான் வச்சிருக்கிறான்னா பழைய அடைக்கல, அவர்களே அடைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய இலக்கணத்தியாரையும் நான் அடைத்திருக்கிறேன் என்று தெரியாத சொன்னால் இல்லை. ஆனால் அவர்களும் வந்து பெருமிட்டிருக்கிறார். அதே போன்று கோமுடைய மனைவியார் இங்கே வருகின்றிருக்கிறார்கள், அவருடைய பையன் வருகின்றிருக்கிறார். இப்படி என்னுடைய மகள் ஜோதி அவள் பிஹெச்டி பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு எமின் இருக்கு, அவளை காரணம் எங்கேன்னு தெரியல. அவங்கள சொன்ன அதிசயமாக இருக்கும். என் காலில் விழுந்து அப்படி ஒரு பாக்கியம் இல்லை எனக்கு கிடைக்கும். அப்படி என்னோடு ஆய்வுரைகளை பயணிக்கிற சகோதரி வந்திருக்கா. நான் வெளியே பேச கொண்டாந்து தான் அங்கேயும் ஒரு பொண்ணாட கொண்டாந்து எனக்கு போட்டு ஏதங்கிப்பா முத்துக்குமாரி. இப்படி மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த அரங்கம் இந்த மனிதா இந்து கல்லூரி தந்திருக்கிறது என்ற நிலைப்பாட்டோடு மகிழ்வோடு இங்கு வருகிற இந்த அத்தனை பேருக்கும் சில பேருக்கு கூட விடுபட்டிருக்கலாம். உங்களெல்லாம் இந்த இளையத்திலேயே புக்கடர் பகுதியில் இருந்த ஒரு நண்பர் வந்திருக்காரு, சிலருடைய பெயர்கள் விடுபட்டிருக்கலாம். அத்தனை கிருபாகரன் வந்திருக்காரு அண்ணா பிஎஸ்ஓட. இப்படி சிலருடைய பெயர்கள் விட்டு போயிருந்தாலும் உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் வழங்கி என்னுடைய நன்றியை நிறைவு செய்து விடுகிறேன். பொதுவாய்வு தேர்வு இத்துடன் நிறைவு பெற்றது. ஆய்வாளர் இன்னும் முதல் முனைவர் இரா முருகன் என்று அழைக்கப்படுவார். அதுக்குரிய மற்றதெல்லாம் இங்கிலீஷில் அனுப்பிடுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு சிறப்பு செய்யக்கூடிய பொன்னடையாளம் குறிப்பினால் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு சிறப்பு செய்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி.